நான் ஏற்கனவே ஒரு 4-5 மாதங்களாக எடுத்துக்கொண்டிருந்த ஒரு தொடர் போதனையின் ஒரு தொடர்ச்சியாக இன்றைக்கும் ஒரு சில காரியங்களை பகிர்ந்து கொள்ள போகிறேன். அப்படி என்னங்க பேசுனீங்கன்னு கேட்டுறாதீங்க. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்ற ஒரு தலைப்பில் பேசி கொண்டிருந்தேன். ஹல்லேலூயா, ஆமென். எத்தனை பேர் இங்கே நீங்கள் நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஆமென். We are blessed people. ஹல்லேலூயா. ஏன்னா கல்வாரி சிலுவையிலே மரத்திலே தூக்கிவிடப்பட்டவன் எவனும் சபிக்கப்பட்டவன் என்று வேதம் சொல்லி இருக்கிற பிரகாரமாக இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையிலே தொங்கி அவர் சாபமானபடினாலே மனுக்குலத்திற்கென்று ஒரு ஆசீர்வாதத்தை சம்பாதித்து போயிருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம கிறிஸ்துவுக்குள்ளாய் மறுபடி பிறக்கும் பொழுது அந்த ஆசீர்வாதத்தின் பங்குதாரர்களாகவே நீங்களும் நானும் மாற்றப்பட்டு இருக்கிறோம். அந்த ஆசீர்வாதம் நமக்குரியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆனா மறுபடி பிறந்ததுக்கு அப்புறம், ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் இன்னும் நம்ம எல்லாவித ஆசீர்வாதத்தையும் நம்ம பெற்றுக்கொண்டு இருக்கிறோமா, அனுபவிக்கிறோமா அப்படின்னு சொன்னா நிறைய நேரத்தில் இல்லை என்ற பதில் தான் நமக்கு வருகிறது. அப்ப ஏன் அந்த ஆசீர்வாதம் இயேசு எனக்கு சம்பாதித்து வைத்ததை நான் அனுபவிக்க முடியவில்லை அப்படின்னு சொன்னா ஒரு காரியத்தை நல்லா தெரிஞ்சு கொள்ளணும். கிருபை கொடுக்கிறது, விசுவாசம் எடுக்கிறது. ஆமென். கிருபை 2000 வருஷத்துக்கு முன்பாக எல்லாவற்றையும் மனுக்குலத்தின் மீட்புக்கென்று செய்து முடித்து விட்டது. ஆனா இன்னைக்கு நீங்களும் நானும் விசுவாசத்திலே அவைகளை எடுத்துக்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். அங்கதான் என்ன ஆரம்பிக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, விசுவாசத்தின் போராட்டம் ஆரம்பிக்கிறது. அதை தான் நான் இரண்டாவது செய்தியாக இதை எடுக்கிறேன். இந்த விசுவாசத்தின் போராட்டத்தை குறித்து 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 12வது வசனத்திலே நீங்களும் நானும் வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் 12வது வசனம். விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு. நல்லா கவனிங்க, இது ஒரு விசுவாசத்தின் போராட்டம். This is a faith fight. Amen. எல்லாரும் சொல்லுங்க, விசுவாசத்தின் போராட்டம். இந்த ஒரு போராட்டத்தை போராடும்படியாக தான் வேதம் நமக்கு சொல்லி இருக்கிறது. ஆமென். நீங்களும் நானும் வேற எதுலையும் போராட வேண்டாம். இந்த விசுவாசத்தின் போராட்டம் ஒண்ணுதான் நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. இந்த போராட்டத்தை குறித்து வேதம் சொல்லும் பொழுது நல்ல போராட்டம் என்று சொல்லுகிறது. ஏன் நல்ல போராட்டம் என்று வேதம் சொல்லுகிறதுனா, உங்களுக்கு எனக்கு இந்த போராட்டத்தை நீங்களும் நானும் செய்வதற்கு முன்பாகவே இந்த போராட்டத்தினுடைய முடிவு என்னன்னு நமக்கு தெரியும். ஆமென். நீங்களும் நானும் ஏற்கனவே ஜெயம் பெற்றவர்கள். ஏன்னா வேதம் சொல்லுது, நீங்களும் நானும் இவைகள் எல்லாவற்றிலும் நம்மை அன்பு கூறுகிறவராலே முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம். ஆமென். அப்ப நீங்களும் நானும் we are more than a conquerors, we are victors in Christ Jesus. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் வெற்றி பெற்றவர்களாய் இருக்கிறோம். நீங்களும் நானும் ஜெயத்துக்காக போராடல, வெற்றிக்கா. எப்பவும் பார்த்தீங்கன்னா ஒரு சண்டை போடுறோம் அப்படின்னு சொன்னா, ஒரு போராட்டம் இருக்குன்னு சொன்னா அது எதுக்காக போராடுவாங்கன்னா வெற்றிக்காக தான் போராடுவாங்க. ஆனா இந்த கிறிஸ்தவ ஜீவியத்தில் போராட்டத்தை சரியா புரிஞ்சுக்கணும். நீங்களும் நானும் வெற்றிக்காக போராடல, நீங்களும் நானும் வெற்றியில் இருந்து போராடுகிறோம். ஏன்னா 2000 வருஷத்துக்கு முன்பாக இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே வெற்றி சிறந்தார் அப்படின்னு போட்டிருக்கு. அப்ப அந்த வெற்றியில இருந்து நீங்களும் நானும் போராடுகிறோம். அப்ப ஏற்கனவே வெற்றி பெற்றுட்டோம்னு சொன்னா நம்ம என்ன பண்ண போறதில்ல, பரபரன்னு இருக்க போறதில்ல, பதற போறதும் கிடையாது. அதனாலதான் வேதம் சொல்லுது, விசுவாசிக்கிறவன் பதறான், பயப்பட மாட்டான், பதற மாட்டான். பரபரன்னு ஐயோ போராட்டம் சண்டை பயப்படமே. இப்ப பாருங்களேன், ஒரு காரியத்தை சொல்றேன். இப்ப உங்களுக்கு ஒரு சரீரத்திலே ஒரு தாக்குதல் வந்து விட்டது, சரீரத்திலே ஒரு வியாதி வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, இல்ல ஏதோ ஒரு வேதனை, வலி, ஏதோ ஒரு காரியம் உங்க சரீரத்தில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப உங்களுக்கு எனக்கு வேதத்திலிருந்து தெரியும், ஏற்கனவே நான் சுகமாக்கப்பட்டவன். ஆமென். ஏற்கனவே கல்வாரி சிலுவையிலே இயேசு கிறிஸ்துவினுடைய வியாதிகளை சுமந்து தீர்த்து விட்டார். அப்ப நான் சுகமாக்கப்பட்டவன் என்று தெரிஞ்சிச்சுன்னா இன்னைக்கு நான் சுகத்துக்காக போராட போறது இல்ல, நான் சுகத்துல இருந்து போராடுகிறேன். ஹல்லேலூயா. ஆமென். I am not going to fight for my healing because I am already healed. ஹல்லேலூயா. நான் ஏற்கனவே சுகமாக்கப்பட்டவன் அப்படின்னு சொன்னா எப்படி நீங்க சண்டை போடுவீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நம்ம எல்லாம் ஒரு ஃபுட்பால் டீம்ல இருக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். எதிரி ஃபுட்பால் டீம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஏற்கனவே இந்த ஃபுட்பால் டீம்ல நம்ம போய் விளையாடுறதுக்கு முன்பாகவே நமக்கு ரிசல்ட் சொல்லியாச்சு. ரிசல்ட் நமக்கு எப்படியோ இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோமே. 4-0 என்ற கோல் கணக்கில் நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா நீங்களும் நான் எப்படி விளையாடுவோம்? பயம் இல்லாம விளையாடுவோம். பரபரன்னு விளையாட மாட்டோம், இடிச்சுக்கிட்டு விளையாட மாட்டோம், அடிச்சுட்டு விளையாட மாட்டோம், திட்டிட்டு விளையாட மாட்டோம், கத்திட்டு விளையாட மாட்டோம், டென்ஷனாவே விளையாட மாட்டோம். ஏன்னா எனக்கு முடிவு தெரியும். ஆமென். ஹல்லேலூயா. அதே மாதிரி தான் நீங்களும் நானும் சுகமாக்கப்பட்டவர்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நீங்களும் நானும் கடன் வாங்குறவர்கள், கடன் கொடுக்கிறவர்களாய் இருப்போம் என்று வேதம் சொல்லுது. அதனால நீங்களும் நானும் இந்த ஆசீர்வாதத்திலிருந்து, ஜெயத்திலிருந்து போராடுகிறவர்களாய் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். இதுதான் விசுவாசத்தின் நல்ல போராட்டம். ஆமென். இன்னைக்கு நமக்கு there is no tension at all, right? அப்ப இந்த காரியத்தை நீங்களும் நான் அறிந்து கொள்ளணும். பாருங்க, இந்த போராட்டத்தை குறித்து நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா, இயேசு கிறிஸ்து அந்த படகுல பயணப்பட்டு போய் கொண்டு இருக்கிறார்.
வேதம் மிக தெளிவாக சொல்லுது, அப்பொழுது ஒரு சுழல் காற்று உண்டாயிற்று, அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாயிற்று அப்படின்னு போட்டிருக்கு. பலத்த சுழல் காற்று உண்டாயிற்று. அது ஒரு ஆவிக்குரிய போராட்டம் மாதிரி பாருங்களேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, அந்த பக்கம் கரையில கெதரேனே அந்த ஊர்ல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கல்லறையில ஒரு மனுஷன் நிர்வாணமாக தன்னுடைய சரீரத்தை கிழித்து கொண்டு கத்தி கொண்டு லேகியோன் பிசாசு அவனுக்குள்ள இருக்கு. அதை விரட்டும்படியா இயேசு போயிட்டு இருக்கிறார். சோ அப்ப என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இட் இஸ் நாட் சம்திங் நேச்சுரலி ஹேப்பன்ட், பட் இட் இஸ் சம்திங் ஸ்பிரிச்சுவல். அவ என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சுழல் காற்று உண்டாயிற்று, படகு நிரம்பத்தக்கதாக கடல் அலைகள் அதன் மேல் மோதிற்று. எல்லா அந்த அவருடைய அப்போஸ்தலர்கள் முக்காசி மீனவர்கள் பாருங்க, அவங்களாம் பயந்து பரபரன்னு ஓடிட்டு இருக்காங்க. ஆனா இயேசு கிறிஸ்து பின்னணியிலே தலையணை வைத்து தூங்கி கொண்டு இருக்கிறார். ஏன்னு கேட்டீங்கன்னா, அவருக்கு தெரியும் ஜெயிச்சிட்டோம். ஹல்லேலூயா. முடிவு தெரியும் பாருங்க. அவர் என்ன பண்றாரு, இதுதான் இந்த போராட்டம். அப்ப அவரை போய் எழுப்புறாங்க. அவர் எப்படி போராடுறாருன்னு பாருங்களேன். எந்திரிச்சு வந்து காற்றை பார்த்து, தேவனே இறங்கும், நோ காற்றை பார்த்து, காற்றை அதட்டி, அதான் போட்டிருக்கு, காற்றை அதட்டி கடலை பார்த்து இறையாதே அமைதலாய் இரு என்றார். எல்லாம் அமைதியாச்சு. ஹல்லேலூயா. இதுக்கு தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்ம ஃபைட் இவ்வளவுதான், எந்திரிச்சு வரணும். ஆமென். சோ நல்ல ஒரு போராட்டம் பாருங்க. போராட்டம்னு சொன்ன உடனே ஒரு மாதிரி நம்ம போராட்டம் அப்படின்னு பயந்துடக்கூடாது. இது எப்படிப்பட்ட போராட்டம் தெரியணும். அதனாலதான் போன தடவை உங்களுக்கு விளக்கி சொன்னேன், தேவனோடு போராட்டம் இல்லை, நமக்கு பிசாசோட நம்ம போராட வேண்டிய அவசியம் இல்லை, பாவத்தோட நம்ம போராட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்றத நான் மிக தெளிவாக சொன்னேன். இன்னைக்கு அதனுடைய தொடர்ச்சியாக சில காரியங்களை உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவுபடுத்தும்படியாக விரும்புகிறேன். முதலாவது காரியம், கடைசி காரியத்தை இன்னைக்கு எடுக்கிறதுக்கு நேரமே இல்லை, 2 காரியத்தை காண்பிக்கிறேன். அதுல 2வது காரியத்தை ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்ல விரும்புறேன். முதல் காரியம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேவனோடு நமக்கு போராட்டம் இல்லை. எல்லாரும் சொல்லுங்க, தேவனோடு நமக்கு போராட்டம் இல்லை. ஹல்லேலூயா. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேவன் நம்முடைய எதிராளி அல்ல. ஹல்லேலூயா. அவர் நம்முடைய நண்பராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய கரங்களை இறுக பிடித்துக் கொண்டு அடம் பிடித்துக் கொண்டும் அவர் இல்லை. அவர் நம்ம கேட்கறதுக்கு முன்னாடி தாராளமாக ஏராளமாக கொடுக்கிறவர். ஆமென். அவர் பாருங்க, நம்ம முதல் தடவை வானத்துக்கு நேராக கரங்களை உயர்த்துவதற்கு முன்பாக, முழந்தால் படியிடுவதற்கு முன்பாக, நம்ம சத்தத்தை உயர்த்தி ஜெபிப்பதற்கு முன்பாக, ஏன் நாம் பிறப்பதற்கு முன்பாக, 2000 வருஷத்துக்கு முன்பாக நம்முடைய மீட்பை நினைத்து, மனுக்குலத்தின் மீட்பை நினைத்து தம்முடைய சொந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவையே தந்தவர். அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? ஹல்லேலூயா. அவர் ஏற்கனவே ஏராளமா கொடுக்கிறவர். அவர்கிட்ட போய் சண்டை போட்டு நம்ம புடுங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆமென். ஒரு வசனத்தை வாசிப்போம். கொலோசியர் 4வது அதிகாரம், கொலோசியர் 4வது அதிகாரம் 12வது வசனம். இன்னொரு காரியத்தை நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். கொலோசியர் 4:12. எப்பாப்பிராவும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறான். உங்களை சேர்ந்தவனும் அப்படின்னு சொன்னா, இந்த எப்பாப்பிராவும் இந்த கொலோசே பட்டணத்திலிருந்து வந்தவராக இருக்கலாம், ஏன்னா அந்த இனத்தை சேர்ந்தவராக இருக்கலாம். அப்ப இந்த எப்பாப்பிராவும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறான், உங்களை சேர்ந்தவனும் கிறிஸ்துவின் ஊழிய காரணமாகிய இவன் நீங்கள் தேவனுக்கு சித்தமானவைகள் எல்லாவற்றிலும் தேறினவர்களாயும் பூரண நிச்சயம் உள்ளவர்களாயும் நிலை நிற்க வேண்டும் என்று தன் ஜெபங்களிலே உங்களுக்காக எப்பொழுதும் போராடுகிறான். அகோனெட்சோமாயி, அதே வார்த்தை போடப்பட்டிருக்கு. இங்க என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உடனே தேவனோட ஜெபத்துல போராடுறான்னு சொன்ன உடனே நிறைய பேர் தேவனோட போராடுறதுன்னு நினைச்சிடக்கூடாது. அகோனெட்சோமாயி பாருங்க, இந்த போராடுகிற ஒரு காரியம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜெபத்துல this is something that happens in the spirit. இது ஆவியிலே நடக்கக்கூடிய ஒரு அனுபவம் பாருங்க. இது ஒரு அழைப்பு என்றே சொல்வேன். சிலருக்கு சில காரியங்கள் தங்களுடைய ஜனத்திற்காக, தங்களுடைய இனத்திற்காக, தங்களுடைய மக்களுக்காக, தங்களுடைய தேசத்திற்காக, இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்தோத்திரம் 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 அப்படின்னு சொல்ற ஜெபம் கிடையாது. This is something that happens in the spirit. என்னை கேட்டீங்கன்னா, என்னுடைய இந்த சின்ன அந்த லைஃப் டைம்ல ஒரே ஒரு அனுபவத்தை என்னால இருக்கலாம் என்று சொல்லலாம். ஆனா இதுதானான்னு எனக்கு தெரியல. ஏன்னா ஆவிக்குரிய காரியங்களை நம்மளால வேர்ட்ஸ்ல எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஒரே ஒரு முறை பார்த்தீங்கன்னா, ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு பாரம் என்னுடைய இருதயத்தை அழுத்தினதை பார்த்தேன். அது ரொம்ப நாளைக்கு முன்னாடி, ஒரு 10 வருஷத்துக்கு மேல இருக்கும் பாருங்களேன். அப்ப என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இட் வாஸ் லைக் எவ்வளவோ டன் வெயிட்ட தூக்கி இருதயத்துல போட்ட மாதிரி. இட் வாஸ் என்னத்துக்காக, எதுக்காக, யாருக்காகனே தெரியல. ஆனா சம்திங் ஒரு மாதிரி ஆகனைசிங்கா, ஒரு மாதிரி ஏதோ ஒரு பாரம் பாருங்க அழுத்துகிறதை பார்த்தேன். அந்த நேரத்தில் எனக்குள்ள இருந்து, இது ஆவியானவர் தான் செய்ய முடியும். ஆவியானவர் கொடுக்கக்கூடிய சில வார்த்தைகள் முக்குற மாதிரி, முணங்குற மாதிரி. இட் வாஸ் நாட் லைக் a clear language at all.
அப்படி ஒரு 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 சார்ட் ஆஃப் ஒரு பிரேயர் பாருங்க, ஒரு ட்ரவைலிங் பிரேயர், அப்படி ஒரு ஜெபம் பாருங்க. ஒரு 15 இருந்து 20 நிமிஷம் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே லைட்டன் ஆயிடுச்சு. இது ஒரே ஒரு தடவை தான் இந்த அனுபவத்தை நான் பெற்றிருக்கிறேன். லைட்டன் ஆயிருச்சு. அதுக்கப்புறம் எனக்குள்ள ஒரு சிரிப்பு வந்துச்சு. ஏன்னு கேட்டா அந்த ஜெபத்திற்கான பதில் கிடைத்து விட்டது என்பது எனக்கு தெரியும். இது எப்படிப்பட்ட ஒரு ஜெபம்? நான் இன்னொரு ஒரு விளக்கத்தை சொல்றேன். ஜான் ஜி லேக் என்று சொல்லக்கூடிய ஒரு ஊழியக்காரருடைய பயோகிராஃபியை படிச்சேன். அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அட்வென்ச்சர்ஸ் இன் கார்டன்ங்கிற ஒரு புத்தகத்தில் அதில் அவர் சொல்லும்போது சொல்றாரு, ஒரு ஆப்பிரிக்கா தேசத்தில் அவர் போய் ஊழியம் செய்து கொண்டிருந்தார். அப்போ நல்ல ஒரு ஊழியக்காரர் பாருங்க. ஊழியம் செய்து கொண்டிருக்கும் பொழுது ஆப்பிரிக்கா தேசத்தின் ஒரு பட்டணத்தில் ஒரு பர்டிகுலர் வாதை ஒரு வாதை அந்த பட்டணத்தில் பரவ ஆரம்பித்தது. அதில் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான மக்கள் செத்து விழ ஆரம்பித்தார்கள். எவ்வளவோ மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் கொடுத்து பார்த்துட்டாங்க, என்னதெல்லாம் பண்ணி பார்த்துட்டாங்க. ஆனால் ஜனங்கள் செத்து கொண்டே இருந்தார்கள். மருந்து அதுக்கு வேலை செய்யல. அந்த வியாதி என்ன வியாதின்னு கண்டுபிடிக்க முடியல. ஸோ எல்லாரும் அங்கே வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இவரும் மிஷினரியா போனவர் சமூக பணியாக அங்கே போய் அந்த வியாதிப்பட்டவர்களுக்கு தொடச்சு விடுறதும், அவர்களுக்கு சில ட்ரீட்மெண்ட் செய்யறதும், அவர்கள் செத்தவங்களை புதைக்கிறதும், இப்படியாக இவரும் போய் பணியாற்றி கொண்டிருந்தார். இவர் சொல்றாரு, அந்த மிஷினரி டென்ட்ல இருந்து அந்த பட்டணத்தில் போய் அந்த பணிகளை போறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு நாளும் இவர் ஒரு காரியத்தை பார்ப்பாராம். அந்த தேசத்தில் பிறந்து வளர்ந்த ஒரு கருப்பின ஒரு மிஷினரி, அந்த ஆப்பிரிக்கன் மிஷினரி, அவர் என்ன பண்ணுவார்னா, ஒரு முள் செடிக்கு அடியில் உட்கார்ந்து ஜெபித்து கொண்டு இருப்பாராம். ஆவியில ஜெபித்து கொண்டே இருப்பாராம். இவர் அந்த இடத்தை கடந்து போகும் பொழுது பார்ப்பாராம், அவர் ஜெபித்து கொண்டு இருப்பாராம். சில நேரத்தில் அவரோட உட்கார்ந்து ஒரு 1/2 மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டு போவாராம். பாருங்க, இப்படி அவர் போறவும் வரும்பொழுது எப்பொழுதெல்லாம் போயிட்டு வராரோ அப்பெல்லாம் சொல்றாரு, அப்பெல்லாம் நான் பார்ப்பேன் அவர் ஜெபித்து கொண்டே இருப்பான். அந்த மனுஷன் எப்ப சாயந்தரம் திரும்பி வரும்போது ஜெபித்து கொண்டு இருப்பான், நைட்டு திரும்பி பார்த்தா ஜெபித்து கொண்டு இருப்பான், காலைல போகும்போது ஜெபித்து கொண்டு இருப்பான், எப்ப பார்த்தாலும் இவர் எப்பயாவது தனக்கு தோணுச்சுன்னா போய் அவரோட ஜெபம் பண்ணுவாராம். ஒரு நாள் இவர் ஆவியில ஏவப்பட்டு இன்னைக்கு ஜெபம் பண்ண அவரோட அப்படின்னு சொல்லிட்டு போய் உட்கார்ந்து அவரோட ஜெபம் பண்ண ஆரம்பிச்சாராம். அவர் சொல்றாரு, ஒரு வித்தின் ஒரு 1/2 an hour டைம், ஒரு 1/2 மணி நேரத்துக்குள்ள இவர் சொல்றாரு, ஆவியில அவர் லிஃப்ட் ஆயிட்டாராம். ஆவிக்குரிய தளத்துக்குள்ள போயிட்டாராம். ஆவிக்குரிய தளம், this is something about spirit. ஆவிக்குரிய தளத்துல போயிட்டாராம். தளத்துக்குள்ள போனோடனே அவர் சொல்றாரு, அந்த பட்டணத்தின் மேலெங்கும் ஒரு வண்டு மாதிரி ஒரு அசிங்கமான ஒரு பூச்சி அந்த பட்டணம் முழுவதும் அப்படியே பரவி இருந்துச்சான். உடனே இவர் அந்த ஆவிக்குரிய தளத்துல பார்க்கிறார். உடனே இவர் இயேசுவின் நாமத்தினால என்ன பண்றாருன்னா, அந்த பூச்சியெல்லாம் விரட்டிட்டு ஓடுறாரு. ஏன்னா அவருக்கு தெரியும் அதுதான் அந்த வியாதிக்கு காரணம். அதனாலதான் மருந்து கேட்கல, அதனாலதான் என்ன செஞ்சும் முடியல, மனிதனுடைய எல்லா வித முயற்சிகளும் பிரயோஜனம் இல்லாமல் போயிருச்சுன்னு அவருக்கு தெரியும். இப்ப அதை விரட்டிட்டு போறாரு. விரட்டும் பொழுது அவர் சொல்றாரு, அவர் அப்படி தூரத்துல பாக்குறாராம், இவருக்கு முன்னாடி அந்த ஆப்பிரிக்கா மனிதன் ஓடிக்கொண்டிருந்தாராம். அந்த ஆப்பிரிக்கா மிஷினரி விரட்டி கொண்டு ஓடுறாராம். 2 பேரும் விரட்டி ஓடிட்டு இருந்தாங்களாம். கடைசியில் அடுத்த நாள் சொல்றாரு, the next day அதை முடிச்சதுக்கு அதுக்கப்புறம் இவங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க, டென்ட்டுக்கு வந்துட்டாங்க. அடுத்த நாள் போறாங்களாம், அந்த நகரத்தில் அந்த பட்டணத்தில் அந்த வாதை முடிந்து போயிருந்ததுதான். இப்ப அதுக்கப்புறம் ஒரு ஜனங்கள் சாகலையாம், மருந்து கேட்க ஆரம்பிச்சிருச்சான், ஜனங்கள் சுகமாக ஆரம்பித்து விட்டாராம். அப்ப என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது என்ன ஜெபம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மனிதன் உட்கார்ந்து என்ன ஜெபம் பண்ணிட்டு இருக்கானா, தேவனோட போராடல. ஏன் தேவனோட போராட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேவனிடத்திலிருந்து இனி நீங்கள் நானும் போராடி பெற்றுக்கொள்ள வேண்டியது ஒண்ணுமே இல்லை. 2000 வருஷத்துக்கு முன்பாக கல்வாரி சிலுவையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எல்லாம் முடிந்தது, தெளியோ குலா அப்படின்னு சொல்லி அவர் சொல்லும் பொழுது எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டார். மனு குலத்தின் மீட்புக்கென்று என்னென்னலாம் தேவை இருக்குதோ எல்லாம் முடிந்தது என்று அவர் முடித்து விட்டார். ஹல்லேலூயா, he has given it everything. இதுக்கு நீங்களும் நான் எடுத்துக்கொள்ளணும். இது எப்படிப்பட்ட ஒரு ஜெபம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, விசுவாசத்திலே வார்த்தையிலே விடாப்பிடியாக நின்று கொண்டு சூழ்நிலைகளை மாற்றுகிற ஒரு ஜெபம். ஹல்லேலூயா, ஆமென். This is something like that. இதுதான் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜெபத்திலே போராடுகிறான். This is like a travailing prayer. This is an intercessory and ஒரு kind of சமயம் agonizing-ஆ இருக்கும். ஆனா நீங்களும் நானும் இது நான் என்கிட்ட கேட்டீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் காலிங் தான். ஆமென். எப்பொழுதும் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். இது நீங்க பிசிக்கலா செய்ய முடியாது. This is a spiritual prayer. Hallelujah. This is a call, this is a special anointing God puts on certain people. Amen. சில காரியங்கள் இதுல இருக்கு. அப்ப என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேவனோட நம்ம போராட வேண்டிய அவசியம் இல்லை. தேவன் எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். ஹல்லேலூயா. ஜெபத்துல போராடுறோம்னு சொன்னோனே தேவனோட போராடுறோம் நினைச்சிட கூடாது என்பதற்காக இந்த காரியத்தை சொல்றேன். அடுத்து என்னன்னா, இன்னைக்கு முக்கியமா நான் பேச வந்தது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிசாசோடு நமக்கு என்ன இல்லை. இப்படிதான் சொல்வீங்கன்னு நான் தெரியும். போராட்டம் இல்ல கிடையாது. வாசிப்போம் எபேசியர் 6. என்னத்தை திருப்பி வெளியில சொல்லிடக்கூடாது பாருங்க. ஒரு பாட்டுக்கு தேவனோடு போராட்டம் இல்லைன்னு, பிசாசோடும் போராட்டம் இல்லைன்னுருவீங்க. நான் போராட்டம் இல்லைன்னு சொல்லவே இல்லை. எபேசியர் 6:12, ஏனெனில் மாமிசத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும்
இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு என்ன உண்டு? போராட்டம் உண்டு. போராட்டம் உண்டு. ஆனால் வேதம் போராட சொல்லவில்லை. அது அங்க இருக்குது. ஆமென். போராட சொல்ல போராட்டம் உண்டு. ஆனா வேதம் என்ன சொல்லுதுன்னா, எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி. அடுத்த ஒரு வசனத்தை சொல்லிருக்கு, எதிர்த்து நிற்கவும் அப்படின்னு போட்டிருக்கு. அப்ப எதிர்த்து நிற்க வேதம் சொல்லுது, போராட சொல்லல. பாருங்க, ஏன் போராட வேண்டிய அவசியம் இல்லைன்னா, ஏற்கனவே கல்வாரி சிலுவையில இயேசு கிறிஸ்து போராடி முடித்து விட்டார். கொலோசியர் 2:15 சொல்லுது, சகல துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். ஹல்லேலூயா. சகல துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் அவர் உறிஞ்சிட்டார். is completely wiped out everything. எல்லாத்தையும் உறிஞ்சி எடுத்துட்டார். அப்ப நீங்களும் நான் என்ன பண்ண வேண்டியது இல்லை, அங்க மிச்ச மீதி ஒண்ணுமே கிடையாது சண்டை போடுறதுக்கு. ஹல்லேலூயா. அப்ப எல்லாத்தையும் உறிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி சிலுவையிலே அவர் என்ன பண்ணி விட்டார்? வெற்றி சிறந்து விட்டார். அப்ப நீங்களும் நான் என்ன செய்யணும் அப்படின்னு தெரியுமா? அப்ப நம்ம என்னதான் செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, லூக்கா 10:19 சொல்லுது, இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும். எல்லாரும் சொல்லுங்க, மிதிக்கவும். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் போராட பிறக்கல, நீங்களும் நானும் மிதிச்சு அது மேல நடந்து போக பிறந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. சில ரொம்ப சோகமா பாக்குறீங்க. ஹல்லேலூயா. அது என் தலைமையில ஏற்கனவே மிதிச்சு நடந்துகிட்டு இருக்கு. இவர் மிதிச்சு நடக்க சொல்றாரு. நடங்க, மிதிச்சு நடக்க. போராடிக்கிட்டு இருந்தீங்கன்னா போராடிக்கிட்டே இருக்க வேண்டியதான். போராட சொல்லவே இல்லை, மிதிச்சு நடக்க சொல்றாரு. ஹல்லேலூயா. எப்போ ஒரு சண்டையில மிதிச்சு நடப்பாங்க தெரியுமா? எப்போ அந்த சண்டையை ஜெயிச்சுட்டாங்களோ அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, எதிரியினுடைய ராஜாவை கூட்டு வருவாங்க, தலைவர்களை கூட்டிட்டு வருவாங்க. இந்த ராஜா சிங்காசனத்தில் உட்கார்ந்துருப்பாரு. இவர் காலை எடுத்து அவன் தலையை குனியணும், இவர் காலை எடுத்து அந்த தலைமையில வைப்பார். கடைசியில வெற்றி சிறந்ததுக்கு அப்புறம் செய்யக்கூடிய ஒரு காரியம், நம்மள என்ன சொல்லியிருக்காருன்னா, ஆண்டவர் காலை தூக்கி மிதிக்க சொல்றார். அப்படின்னா ஏற்கனவே வெற்றி சிறந்தாச்சு. ஹல்லேலூயா. யார் சிறந்தா? இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. ஏற்கனவே வெற்றி சிறந்து விட்டார். அதனால தான் நம்ம போராட அழைக்கப்படவில்லை, ஆனா போராட்டம் உண்டு. ஆமென். அப்ப இந்த போராட்டம் உண்டு. இதுல எப்படி சில காரியங்களை செய்யணும் அப்படின்றத தான் இன்னைக்கு பார்க்க போறோம். பாருங்க. so we should know that. பாருங்க, அதான் இந்த வசனத்தை மெதுவா வாசிப்போமா? எபேசியர் 6:10 இருந்து இன்னைக்கு ஒரு 16வது வசனம் வரைக்கும் 17வது வசனம் வரைக்கும் நான் உங்களோட சில காரியங்களை சொல்ல போறேன். அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பா வாங்க. பைபிள் வச்சிருக்கிறவங்க தயவு செஞ்சு பைபிள் எடுத்துக்கோங்க. பைபிள் இல்லாதவங்க அங்க பாருங்க, உங்களுக்கு கடைசி அப்படியே அந்த வசனம் வந்துட்டே இருக்கும். சரிங்களா? இப்போ பாருங்க, அதுல போட்டிருக்கு, கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். பாருங்க, இங்க கடைசியாக அப்படின்னு போட்ட உடனே இதை கடைசியா போக கடைசியில் மிச்ச மீதி எழுதுறாரு நினைச்சுக்க கூடாது. ஆங்கிலத்தில் போட்டிருக்கு, ஃபைனலி மை பிரதரன். ஃபைனலி, இட்ஸ் a final word. இட்ஸ் a final word. ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. என்னைக்குமே ஃபைனல்ஸ் தான் ரொம்ப முக்கியம். பாருங்க, அப்ப அந்த அடிப்படையில் அவர் சொல்றாரு, கடைசியாக சகோதரரே. ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அப்ப இதை நம்ம கவனிக்கணும். பாருங்க, கடைசியாக சகோதரரே, நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு போட்டிருக்குன்னா, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் என்ன பண்ணணுமா? பலப்படுங்கள் அப்படின்னு போட்டிருக்கு. பாருங்க, நமக்கு நிறைய நேரத்தில் தமிழ் தெரியறது இல்லை. அதனாலதான் தமிழ்ல சில நேரத்தில் விளக்க வேண்டியது அவசியமா இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சத்துவத்தின் இப்ப பாருங்களேன், ஒரு 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 கிரிக்கெட் பிளேயர் இருக்கிறாரு, ஒரு பிளேயர் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அவர் சொல்றாரு, ஒரு குடிக்கிற ஒரு பானத்தை காண்பித்து சொல்றாரு, என்னுடைய சீக்ரெட் ஆஃப் மை எனர்ஜி இதுதான் அப்படின்றாரு. அவருடைய சீக்கிரத்தையே அவர் வெளிப்படுத்திட்டாருன்னு சொல்லிட்டு இன்னைக்கு மக்கள் எல்லாம் என்ன பண்றாங்க, ஓடி போய் சின்ன பிள்ளைங்க எல்லாம் என்ன பண்றாங்க, அந்த குடிக்கிற பானத்தை வாங்கி வாங்கி குடிச்சு அவரை மாதிரி ஆயிருவோம்னு நினைக்கிறாங்க. ஆனா ஏமாந்து போயிடுறாங்க. அது அடுத்த பிரச்சனை. சரிங்களா? இப்ப அவர் சீக்கிரட்னு சொல்லி ஒன்னு சொல்றாரு. இங்க ஆண்டவர் எதுலயோ ஒண்ணுல பலப்படும்படியாய் நம்ம சொல்றாரு. எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாக நம்ம என்ன பண்ணணும்னா பலப்படணும்னு சொல்றாரு. எதுலன்னு சொல்றாருன்னா, அவருடைய சத்துவத்தின் வல்லமை. ஆனா நமக்கு சத்துவம்னா என்னன்னே புரியாது. பாருங்க, சத்துவம்ன்ற தமிழ் வார்த்தை என்னன்னு புரியல. இப்ப சத்துவத்துக்கு கிரேக்க வார்த்தை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இஸ்குஸ் அப்படின்னு போட்டிருக்கு. எல்லாரும் சொல்லுங்க, இஸ்குஸ். திருப்பி சொல்லுங்க, இஸ்குஸ். அப்படின்னா சத்துவத்துக்கு என்ன வார்த்தை? கிரேக்க வார்த்தை இஸ்குஸ். வல்லமைக்கு என்ன போட்டிருக்குன்னா, கிரேட்டோஸ் அப்படின்னு போட்டிருக்கு. சரிங்களா? அப்ப கிரேட்டோஸ்னு போட்டிருக்கு. இங்கிலீஷ்ல இதுக்கு மைட்னு போட்டிருக்கு. சத்துவத்துக்கு வல்லமைக்கு பவர்னு போட்டிருக்கு. சரிங்களா? ஆனா சத்துவத்துக்கு கிரேக்க மொழியில என்ன போட்டிருக்கு? இஸ்குஸ். சரிங்களா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பாருங்க, இந்த சத்துவம்னா என்னன்றதை கொஞ்சம் விளக்கிடுறேன். ஏன்னா அதுல தான் பலப்பட சொல்லி இருக்கு. சத்துவத்தின் வல்லமையில பலப்பட சொல்லி இருக்கு. இந்த சத்துவம்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப இந்த ஒரு குட்டி பாப்பா இருக்கு இங்க. இந்த குட்டி பாப்பா என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே கோவப்பட்டுட்டு என்னை குத்துதுன்னு வச்சுக்கோங்க. வேகமா என்ன பண்றீங்க நீங்க அப்படின்னு சொல்லி குத்துதுன்னு வச்சுக்கோங்க. நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது என்னை குத்துச்சுன்னா எனக்கு சிரிப்பு தான் வரும். ஏன்னு கேட்டீங்கன்னா, அந்த பாப்பா என்னை குத்த போகும்போது
வேகமாக குத்துற மாதிரி இருக்கும். ஆனால் எனக்கு என்ன செய்யாது, வலிக்கவே வலிக்காது. ஏன்னா அது குட்டி பாப்பா பாருங்க, அது ஒன்று என்ன பண்ணும்னா சிரிக்கிறோன்னு சொன்ன உடனே இந்த குட்டி பாப்பாக்கெல்லாம் பார்த்துருப்பீங்க, இன்னும் வேகமாக குத்த ஆரம்பிக்கும். நம்ம இன்னும் சிரிச்சோம்னா அதுகளுக்கு கோவத்தில் இன்னும் ஆக்ரோஷமாக குத்தும். அது ஆக்ரோஷமாக குத்துக்கிறத பார்த்தா நமக்கு வேடிக்கையாகவும் இருக்கும். சரிங்களா? ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு அது வலிக்கவே வலிக்காது. ஏன் வலிக்கல அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த குத்துல என்ன இல்லை, வலிமை இல்லை, ஸ்ட்ரென்த். அந்த குத்துல வலிமை இல்லை. ஏன் வலிமை இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த குழந்தைகிட்ட அவ்வளவுதான் பலம். அதே நேரத்தில் ஒரு பாக்ஸர் வந்து என்னை ஒரு குத்து விட்டானா நான் சுருண்டு வாங்கி விழுந்துருவேன். ஏன்னா அந்த குத்துல வலிமை இருக்கு. ஏன் அந்த குத்துல வலிமை இருக்குன்னா அது அவனுடைய பலத்தை சார்ந்ததா இருக்கிறது. ஒரு மனிதன் எவ்வளவு பலமா இருக்கிறானோ அவ்வளவுக்கு அவ்வளவு அவனுக்கு வல்லமையும் கூட இருக்கும். அதே தான் அர்த்தம் சத்துவத்தின் வல்லமை அப்படின்னு கேட்டீங்கன்னா கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் அவருடைய பலத்தின் வல்லமை. ஏமே அப்ப அவர் பலசாலின்றது முதல் எத்தனை பேருக்கு தெரியும்? ஹல்லேலூயா. இப்ப ஏன் பலம் வேணும்னு கேட்டீங்கன்னா ஒரு சூட்கேஸ் தூக்குற அளவுக்கு தான் உங்களுக்கு பலத்தை கொடுக்க முடியும் என்னால. ஆனா அவருடைய பலம் எப்படிப்பட்ட பலம்னா செங்கடலை இரண்டாக பிளக்கக்கூடியவர். அது செங்கடலோட இஸ்ரவேல் ஜனங்களை கடக்க செய்கிறவர். அதே செங்கடலில் இஸ்ரவேல் ஜனங்களை முறித்து போடுகிற தேவனாக இருக்கிறார். ஒரு காற்றை அனுப்பி காடைகளை அனுப்புகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய பலம் வேற பாருங்க. அந்த பாருங்க இன்னொரு வசனத்தை உங்களுக்கு காமிச்சா புரிஞ்சிடும். லூக்கா எழுதின சுவிசேஷம் இந்த 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 பல சத்துவத்தின் வல்லமையை உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு லூக்கா எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரத்தில் 21வது வசனம் 22 நானே வாசிக்கிறேன், கவனிங்க. நானே வாசிக்கிறேன். லூக்கா 11 21 22. ஆயுதம் தரித்த பலவான் தன் அரண்மனையை காக்கிற போது அவனுடைய பொருள் பத்திரப்பட்டு இருக்கும். ஆயுதம் தரித்த பலவான், எல்லாரும் சொல்லுங்க பலவான். பலவானுக்கு என்ன போட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரிஜினல் அந்த கிரீக்ல எப்படி போட்டிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இஸ்கூரோஸ். பலவான்ற இடத்துல இஸ்கூரோஸ் போட்டிருக்கு. ஆயுதம் தரித்த பலவான் இஸ்கூரோஸ். எங்க கேட்ட மாதிரி இருக்கு அந்த அந்த வார்த்தையை? இஸ்குஸ். ஆமென். பலத்துக்கு இஸ்குஸ், பலவானுக்கு என்ன போட்டிருக்கு? இஸ்குஸ். ஆயுதம் தரித்த இஸ்கூரோஸ் தன் அரண்மனையை என்ன பண்றான்? காக்கிற போது, பலவான் காக்கிற போது அவனுடைய பொருள் எப்படி இருக்குமா? பத்திரப்பட்டு இருக்கும். அவனிலும் அதிக பலவான் வந்து அவனை மேற்கொள்வானே ஆகில். அதிக பலவான்ற இடத்துல என்ன தெரியுமா போட்டிருக்கு கிரேக்க மொழியில? இஸ்குரோடேரோஸ். இதுவும் எங்கே கேட்ட மாதிரி இருக்கா? இஸ்குரோடேரோஸ். அதிக பலவான் இஸ்குஸ். பாருங்க, ஆயுதம் அவனிலும் அதிக பலவான் வந்து அவனை மேற்கொள்வானே ஆகில் அவன் நம்பி இருந்த சகல ஆயுத வர்க்கத்தையும் பறித்து கொண்டு அவனுடைய கொள்ளை பொருளை என்ன பண்ணுவான்? பங்கிடுவான். ஹல்லேலூயா. பாருங்க, இங்க பலவான் யார் தெரியுமா? இந்த இடத்துல பலவான் யார் தெரியுமா? அதிக பலவான் இயேசு. சரிங்களா? அதிக பலவான் இயேசு. பலவான் யார் தெரியுமா? பிசாசு. பிசாசு. ஏன்னா இந்த பிசாசு பலவானா இருந்தான். சரிங்களா? பிசாசு பலவானா இருந்தான். ஆனா அதிக பலவான் வந்து என்ன பண்ணிட்டாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அவன் நம்பி இருந்த சகல ஆயுத வர்க்கத்தையும் பறித்து கொண்டு அவன் கொள்ளை பொருளை பங்கிட்டு விட்டார். ஹல்லேலூயா. அவன் நம்பி இருந்த சகல ஆயுதத்தில் ஒரு முக்கியமான ஆயுதம் மரணங்க. ஏன்னா மரணத்தை வச்சுதான் எல்லாத்தையும் மரண பயத்துல பிடிச்சு வச்சிருந்தான். இயேசு கிறிஸ்து மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோல் என்னுடைய கரத்தில் இருக்குன்னு உயிரோடு எழும்பும் பொழுது அதை எடுத்துட்டு போயிட்டார். இப்ப அவனோட சரக்கு ஒண்ணுமே இல்லை, எல்லாம் காப்பாத்தி வச்சிருந்தான் பலவான். பாருங்க, நான் ரொம்ப நாளா நான் பாருங்க இப்ப நல்லா தெரிஞ்சுக்கோங்க, பலவான் அவன் உண்மையிலே அவன் பலவான் தான். ஆனா அதிக பலவான் வந்து அவனை ஒண்ணுமில்லாம ஆக்கிட்டார். ஹல்லேலூயா. பாருங்க, எனக்கு இந்த காரியம் ஒரு முறை ஒரு ஸ்கூல்ல போய் கிறிஸ்மஸ் செய்தி கொடுக்கும்படியாக நான் அழைக்கப்பட்டிருந்தேன். அப்போ போய் அந்த ஸ்கூல்ல யாரையுமே அலோவ் பண்ண மாட்டாங்க. அதான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு கிறிஸ்டியன் மெசேஜ் அந்த அசம்பிளியில பேசுறதுக்கு அலோவ் பண்ணியிருக்கிறாங்க கிறிஸ்மஸ் செய்தி. பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கூல் பேருக்கு பெரிய ஸ்கூலு. அவங்க அந்த ஹெட் மிஸ்டர்ஸ் வந்து ஃபாதர் இங்கே உட்காருங்க, ஃபாதர் இப்படி இருங்க, ஃபாதர் அப்படி எல்லாம் அவங்க டீ கொடுத்தாங்க, எல்லாம் கொடுத்தாங்க. நான் அந்த ஆஃபீஸ் ரூமில் உட்காந்துருக்கேன். பார்த்தீங்கன்னா நமக்கு எப்போவுமே அப்புறம் அவங்க சொன்னாங்க ஒரு 20 minutes ஆகும் அசம்பிளி இது பண்ணுறதுக்கு, நாங்கள் ஆள் அனுப்புகிறேன், நீங்கள் அப்போ மேலே வந்துருங்க அப்படின்ட்டாங்க. ஸோ அவங்க போயிட்டாங்க. போனதுக்கப்புறம் நாங்கள் உட்காந்துருந்தா அந்த முழு ஆஃபீஸ் ரூமில் நான் மாத்திரம் தான். பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கை துருன்னு இருக்கும் பாருங்க. அப்படியே அங்கங்கே சில பொருட்கள் எல்லாம் பார்த்த உடனே
ஆண்டவரே இதை கட்டவா அதை கட்டவா, ஏன்னா அடுத்து நான் போய் வார்த்தையை சொல்லணும். வார்த்தை ஃப்ரீயா வரணும் பாருங்க. ஏன்னா அந்த பள்ளி மாணவர்களுக்கு அந்த வசனத்தை சொல்லணும், அவங்களுக்கு அந்த வார்த்தை போய் சேரணும். நான் கேட்டேன், ஆண்டவரே இதை கட்டவா அதை கட்டவா, எதை கட்டணும் ஆண்டவரே, ஏதாவது நான் செய்யணுமா, ஏன்னா சும்மா இருக்க மாட்டோம் பாருங்க. உடனே ஆண்டவர் கேட்டார், எதை கட்ட போறப்பா அப்படின்னு. ஏன் கட்ட போற அப்படின்னாரு. நான் சொன்னேன், பலவானை முந்தி கட்டினாலே ஒழிய அப்படின்னு பைபிள்ல போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவருக்கே நான் சொன்னேன். அப்பதான் ஆண்டவர் பாருங்க, அங்கதான் எனக்கு ரெவலேஷனே முதல் கொடுத்தார். யார் பலவான் அப்படின்னு கேட்டார். அப்பதான் யோசி, யார் பலவான், பலவானை முந்தி கட்டினாலே ஒளி. அப்பதான் ஆண்டவர் சொன்னாரு, சிலுவைக்கு முன்னாடி அவன் பலவான், சிலுவைக்கு பின்னாடி நீ தான் பலவான். ஹல்லேலூயா. ஆமென். நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள், ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். ஹல்லேலூயா. அதிக பலவான் நமக்குள்ள வந்துட்டதுனால இன்னைக்கு நீங்களும் நானும் தான் பலவான். ஹல்லேலூயா. இந்த பயந்துகிட்டே கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. ஹல்லேலூயா. ஆமென். Praise you Jesus. Hallelujah. Amen. அவர் ஏற்கனவே செய்து முடித்து விட்டார். எபேசியர் 1:19 எப்படி போட்டிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிறிஸ்துவை உயிரோட எழுப்பி கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து உயிரோட எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமை, அவரிடத்தில் நடப்பித்த பலத்த அதான் மேக்சிமம் வல்லமையை வெளிப்படுத்துறார். சத்துவத்தின் வல்லமை, அவரிடத்தில் நடப்பித்த பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்தில், இப்ப விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்தில் அதே வல்லமையை காண்பிக்கிறார். விசுவாசிக்கிறவர்களாக நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மை இன்னதென்று நீங்கள் என்ன பண்ணும்படியாக. அப்ப பலத்த சத்துவத்தை நீங்களும் நான் என்ன தெரியுமா பண்ணணும்? இது அறிவு சம்பந்தப்பட்டது. ஹல்லேலூயா. கர்த்தரிலும் அவருடைய பலத்த சத்துவத்திலும் பலப்படுங்கள் சொன்னா போய் புல்லப்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்க கூடாது. பலப்படுங்கள் சொன்னா அறியும்படி பிரகாசமுள்ள மனக்கண்களை தந்தருள வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன். ஹல்லேலூயா. அப்ப எல்லாரும் சொல்லுங்க, இது அறிவு சம்பந்தப்பட்டது. கிறிஸ்தவ ஜீவியம் என்பது புத்தி சம்பந்தப்பட்டது, அறிவு சம்பந்தப்பட்டது. ஹல்லேலூயா. அப்ப இந்த பலத்த சத்துவத்தில் நீங்கள் நான் வளரணும். பாருங்க, ஒரு டிராபிக் போலீஸ் இருக்கிறாரு. அவர் குட்டையா இருக்கலாம், ஒல்லியா இருக்கலாம், ஆனா யூனிஃபார்ம் மாட்டிட்டு கிளவுஸ் எல்லாம் மாட்டிட்டு அவர் நிக்கிறாரு. ஒரு பெரிய ட்ரக்கர் லாரி வருது. அந்த ட்ரக்கர் லாரிக்காரனுக்கு ஏற்கனவே போய் போர்ட்ல போய் சேர்றதுக்கு டைம் ஆயிருச்சு. அந்த செக்கிங்குள்ளெல்லாம் போய் போடணும். அதனால ஏற்கனவே வேகமா வந்துட்டு இருக்கிறான். இப்போ அவன் நிப்பாட்டணும்னு இவருக்கு தோணுது. இந்த டிராபிக் போலீஸ்காரர் என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நேராக நடுவில் போய் நின்று ரோட்டுக்கு நடுவில் அப்படி கையை காமிச்சார்னா அவன் நின்று தான் ஆகணும். ஏமே, ஐயோ அது பெரிய ட்ரக்கர் லாரி, நான் சின்ன ஆளாச்சே, நிக்குமா நிக்காதான் அவருக்கு சந்தேகமே இருக்காது. ஏன்னு கேட்டீங்கன்னா, அவர் போட்டிருக்க யூனிஃபார்முக்கு பின்னாடி ஒரு பெரிய அரசாங்கமே இருக்குன்னு அவருக்கு தெரியும். ஹல்லேலூயா. அதே மாதிரி தான் நீங்களும் நானும் வெளிப்படுத்துற அந்த வல்லமைக்கு பின்னாடி ஒரு பெரிய சத்துவம் இருக்கிறது என்பதை தெரிஞ்சுக்கணும். அது கர்த்தருடைய சத்துவம். ஹல்லேலூயா. அவருடைய பலத்துல நீங்க அந்த வல்லமையை வெளிப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. We should know that. இதை அறிஞ்சு கொண்டாதான் நீங்களும் நானும் செயல்பட முடியும். சரிங்களா? இப்ப வாங்க எபேசியர் 6:10. கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் என்ன பண்ணுங்கள்? பலப்படுங்கள். பலப்படுத்துவார் இல்ல, பலப்படுத்தும் ஆண்டவரே இல்ல, பலப்படுங்கள். நீங்க தான் பலப்படணும். ஆமென். ஆண்டவரே என்ன பலப்படுத்தும், பலப்படுங்கள். ஹல்லேலூயா. இப்போ வாங்க 11வது வசனம். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள். இப்ப இந்த வசனத்தை பார்ப்போம். நீங்கள் யாரோட? யாரோட? ஹல்லேலூயா. உங்களுக்கு ஒரு எதிரி இருக்கிறாரு. எதிராளி யாரு? ஆமென். உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் அப்படின்னு பைபிள்ல போட்டிருக்கு. உங்களுக்கு ஒரு எதிரி இருக்குது. சிலவங்களுக்கு தெரியறது இல்லை பாருங்க. ஒரு முறை நான் ஒரு புத்தக கடை, கிறிஸ்தவ புத்தக கடைக்கு போயிருந்தேன். அங்க பாத்தீங்கன்னா அவர் கவுண்டர்ல புத்தகங்கள்லாம், புது புத்தகங்கள்லாம் அடிக்க வச்சிருந்தார். ஒரு அம்மா பாத்தீங்கன்னா அவங்க ஒரு ஸ்கூல்ல வேலை பார்த்து ரிட்டையர் ஆக போற ஸ்டேஜில் இருப்பாங்க. அவங்க ஏதோ கிஃப்ட் வாங்கிட்டு அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா ரிசிப்ட் போடுறாங்க. பில்லு போடுற நேரத்தில் திடீர்னு அந்த பக்கத்தில் அடிக்க வச்சிருந்த புத்தகத்தை பார்க்குறாங்க. அது என்னன்னா டெரிக் பிரின்ஸோட புத்தகம், பிசாசுகளை துரத்துவது எப்படின்னு அந்த புத்தகம். அவங்க அதை படித்த உடனே சிரிச்சிட்டு அந்த அம்மா சொல்லுச்சு, என்னங்க இது பிசாசுகளை துரத்துவது எப்படின்னு போட்டிருக்கு, நம்மெல்லாம் கிறிஸ்தவங்க பிசாசை நம்பலாமா அப்படின்னாங்க. அப்பதான் நானும் யோசிச்சேன், ஆமா உண்மைதான். ஏன்னா ஒரு பாரம்பரிய ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் வளர்க்கப்பட்ட நானும் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சின்ன பிள்ளையில இருட்டுக்குள்ள போகும் பொழுது பயப்படக்கூடாதுன்றதுக்காக எங்க வீட்டில் சொல்லுவாங்க, டே இருட்டுக்குள்ள போன பயப்படாதடா, பிசாசெல்லாம் இல்லடா, நம்மளாம் கிறிஸ்தவங்க,
பிசாசெல்லாம் நம்ப கூடாதுடா, பிசாசுன்னு ஒன்று இல்லடா அப்படின்னு தான் சொல்லி வளர்த்தாங்க. ஆமென். ஆனா இன்னைக்கு உங்களுக்கு சொல்றேன், பிசாசுன்னு ஒருத்தன் இருக்கிறான். அவன் தான் உங்களுடைய நம்பர் 1 எதிரி. ஆமென். தெரிஞ்சுக்கணும் முத, அப்பதான் யார் என்ன பண்றோம் நமக்கு தெரியும். பாருங்க, இல்லைன்னா எல்லாத்தோடையும் சண்டை போட்டுட்டு இருப்பீங்க. நோ 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 நோ, யூ ஷுட் நோ ஹூ யுவர் ஆப்போனன்ட் இஸ். ஆமென். அவன் பேர் என்னது? சிலவங்களுக்கு சொல்றது கூட பயமா இருக்குங்க. சரி, பரவாயில்ல. நீங்கள் பிசாசின், ஆமென், நீங்கள் பிசாசின் என்னத்தோடையா? தந்திரம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, தந்திரங்களோடு, வல்லமையோடுன்னு போடல. ஏன்னா அவனுக்கு வல்லமையே இல்ல, உறிஞ்சிட்டார். தந்திரங்களோடு. கிரேக்க மொழியில் என்ன போட்டிருக்கு தெரியுமா? மெத்தோடியா. மெத்தோடியான்றதுல இருந்து தான் இங்கிலீஷ் வார்த்தை மெத்தடுன்னு எடுத்தாங்க. அதுக்கு நான் அர்த்தம் என்னன்னு பார்த்தேன், அதில் போட்டிருந்தது ஸ்கீமிங், ஸ்கீம்ஸ், பிளான், ஸ்ட்ராட்டஜிஸ். ஸ்கீம்ஸ், பிளான், ஸ்ட்ராட்டஜிஸ் 3 போட்டிருக்கு. உங்களுக்கு சின்னதாக விளக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்ட்ராட்டஜின்ற வார்த்தை உங்களுக்கு தெரியும். மெத்தடுன்றது எப்படி, அவன் எப்படி வரான்றது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஸ்ட்ராட்டஜி, மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க? ஆமென். மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி போடுவாங்க. என்ன போடுவாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒரு பொருளை விற்கிறதுக்கு முன்னாடி இந்த ஜனத்தை, இந்த பொருளை ஜனங்களுக்குள்ள எப்படி கொண்டு போறது, எப்படி கொண்டு போனா அது போய் சேரும் அப்படின்றதுக்கு ஒரு மார்க்கெட்டிங் டீம் உட்கார்ந்து அவங்க பேசுவாங்க. என்ன கொண்டு போனா ரீச் ஆகும், அதுக்கு எப்படி அட்வர்டைஸ் பண்ணலாம், இதெல்லாம் பிளான் பண்ணுவாங்க. இப்ப மக்கள் பாத்தீங்கன்னா ஹெல்த் கான்சியஸா இருக்கிறாங்க. எல்லாம் இயற்கை பொருள், ஆர்கானிக் ஃபுட் அப்படின்னு எல்லாம் போறனால இப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லாத்தையும் அது சம்பந்தப்படுத்தி கொண்டு வர பார்ப்பாங்க. அப்படி கொண்டு வருவாங்க பாருங்க. சிலவங்க என்ன பண்ணாங்க, பிளான் போடுவாங்க எப்படி விற்கலாம் அப்படின்னா, ஒரு சின்ன கிரீம் எடுத்துட்டு அவங்க சொல்லுவாங்க, இது எங்க இருந்து எடுக்கப்பட்ட செய்யப்பட்டதுன்னா, சுவிட்சர்லாண்டில் ஆல்ப்ஸ் மலையில் மேலே முளைக்கிற ஒரு மூலிகையிலிருந்து செய்யப்பட்ட கிரீம். இதை தேய்ச்சிங்கன்னா எல்லாம் போயிடும். பாருங்க, இப்போ என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மக்கள் உடனே பாருங்க நம்புவாங்க. பாருங்க, அவங்களுக்கு அந்த கிரீமை தேய்க்கும் பொழுதே ஆல்ப்ஸ் மலையை தேய்க்கிற மாதிரி இருக்கும். இன்னொன்று சொல்லுவாங்க, இது வந்து மெடிட்டரேனியன் சீல முங்கு நீச்சல் அடிச்சு மூழ்கி போய் உள்ளுக்குள்ள நீந்தி போய் உள்ளுக்குள்ள ஒரு கட்பாறையில் இருக்கக்கூடிய ஒரு விசேஷமான பாசத்திலிருந்து தயாரிக்கப்பட்ட இந்த கிரீம் தான். இதை மூஞ்சில போட்டீங்கன்னா பல ஆயிரும் அப்படின்னு. இது சொன்ன உடனே பாருங்க, எல்லாருக்கும் என்ன நினைப்பு இருக்குன்னா, மெடிட்டரேனியன் சீக்கே போன ஞாபகம் வந்துடும். பாருங்க, அது போய் பார்த்ததும் கிடையாது. என் ஃப்ரெண்டு ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேர்னஸ் கிரீமில் வேலை பார்த்தாரு. என்ன கம்பெனின்னு சொல்ல மாட்டேன். அவர் ஒரு சிஏ முடிச்ச ஒரு ஆள் பாருங்க, அங்கே அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்தார். அவர் அந்த ஃபேர்னஸ் கிரீம் வந்தப்போ எனக்கு நல்லா தெரியும். அதில் பெரிய அட்வர்டைஸ்மெண்ட் எப்படி போட்டிருப்பாங்கன்னா, அந்த ஃபேர்னஸ் கிரீமோட அந்த படத்தை போட்டுட்டு அதில் பெருசாக எழுதியிருப்பாங்க, சாஃப்ரான் பிளஸ் மில்க் அப்படின்னு போட்டிருப்பாங்க. சாஃப்ரான்னா குங்குமப்பூ, குங்குமப்பூ பிளஸ் பால் அப்படின்றது பெருசாக அட்வர்டைஸ்மெண்ட் எல்லா பலசரக்கு கடையிலையும் தூங்குவோம். அப்போ அதை பார்த்துருக்கிறேன். பார்த்தீங்கன்னா அவன் சொல்கிறான், அண்ணே இது பெரிய ஏமாத்து வேலைண்ணே அப்படின்னா. என்னடா சொல்கிற அப்படின்னு கேட்டால், அந்த ஃபேக்ட்ரியில் வந்து எல்லா ரா மெட்டீரியல் வந்துருமா, எல்லா கெமிக்கல் எல்லாம் குமிஞ்சிருக்குமா. கடைசியில் இந்த மக்கள் என்ன பண்ணுவாங்களா, ஒரு கிளாஸ் பால் எடுத்து மில்க் அப்படின்னு மேலே ஊற்றுவானா, கொஞ்சம் குங்குமப்பூ எடுத்து குங்குமப்பூ அப்படின்னு போட்டுருவானா. அதுக்கப்புறம் அது க்ரீம் ஆகுறதுக்கு அப்படியே ப்ராசஸ்க்கு போயிடும். போய் க்ரீம் ஆகி வெளியில் வரும்பொழுது அவன் ஹைலைட் பண்ணி காமிக்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சாஃப்ரான் ப்ளஸ் மில்க். அதில் குங்குமப்பூ இருக்கா? இருக்கு. ஆனால் எவ்வளவு இருக்கு? இவ்வளவு பெரிய குவியலுக்கு இவ்வளவோண்டு தூவி விட்டான் பாருங்க. ஆனால் நமக்கு தேய்க்கும் பொழுது எப்படி இருக்கும் தெரியுமா? குங்குமப்பூவையே தேய்க்கிற மாதிரி இருக்கும், பாலையே தேய்க்கிற மாதிரி இவன் தேய்ச்சிக்கிட்டு இருப்பான் பாருங்க. ஆனால் ஃபுல்லாக கெமிக்கல் தான். இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, திஸ் இஸ் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி. இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, மக்கள்கிட்ட போய் எப்படி சேர்றது, எப்படி இந்த பொருளை விற்கிறதுன்றதுக்கு அவன் பண்ணுற பிளான் பாருங்க. இது மக்கள் ஏமாந்து போகிறாங்க. அதே மாதிரி தான் பிசாசு வரான். ஏமே நேரடியாக வந்து 2 கொம்பை வச்சுக்கிட்டு அப்படின்னா நீங்கள் இயேசு நாமத்தினால் போன்றுவீங்க. அப்படி வரவே மாட்டான். கவலையப்படாதீங்க. அப்படி வந்தானா அவனுக்கு தெரியும் நம்ம தோத்து போயிடுவோம்னு தெரியும். அதனால அவன் எப்படி வருவான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தந்திரங்களோட தான் வரான். அதனால நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். He comes with a method, a scheme, a plan, a strategy. Amen. அதனால தான் 1 Peter 5:8 போட்டிருக்கு, தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்கள். எல்லாரும் சொல்லுங்க, புத்தி. Amen. தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்க. தெளிந்த புத்தி வேணும். உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று. ஏமே அதுக்கு என்னவா இருக்கணுமா? தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்கள். ஏமே புத்தி சம்பந்தப்பட்டது. ஏன்னா அவன் புத்தியை அடிக்கிறதுக்கு தான் வரான். அப்படிதான் வரான் பாருங்க. சரி, 11வது வசனம், நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி. ஏமேன். அதான் சொன்னேன், ஏற்கனவே சொன்னேன், மேக் மீ ஸ்டாண்ட் லார்ட் அப்படின்னு ஜெபம் பண்ணாதீங்க. ஸ்டாண்ட். ஹல்லேலூயா. என்னை நிக்க வைங்க ஆண்டவரே, நிக்க திராணி உள்ளவர் ஆக்குங்க ஆண்டவரே. நோ நோ நோ, நீங்க நில்லுங்க. ஹல்லேலூயா. என்னை பலப்படுத்துங்க ஆண்டவரே. நீங்க பலப்படுங்கள். ஹல்லேலூயா. ஆமென். என்ன பண்ணா, நீங்க நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை என்ன பண்ணிக்கொள்ளுங்கள்,
தரித்துக் கொள்ளுங்கள். சர்வாயுத வர்க்கம்னா என்ன தெரியுமா? சர்வாயுத வர்க்கம்னா இது புது ஆயுதம் நினைச்சிடக்கூடாது. சர்வ ஆயுதம்னா சர்வ பிளஸ் ஆயுதம் பிளஸ் வர்க்கம். எத்தனை பேருக்கு தமிழ் தெரியும்? பிரித்தெழுதுக. ஆமென். சர்வாயுதம்னா சர்வ பிளஸ் அப்படின்னா இங்கிலீஷ்ல என்ன போட்டுருக்கா? ஹோல் ஆர்மர். 1-2 மாத்திரம் எடுத்துட்டு மீத 3 நாள் விட்டுறாதரா, எல்லாத்தையும் எடுத்துக்கோ. மொத்தத்தையும் எடுத்தாதான் ஜெயிக்க முடியும். அதான் அங்க போட்டிருக்கு. சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கோங்க. ஆமென். பாருங்க, இது யாருடைய சரக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாருடைய சர்வாயுத வர்க்கமா? தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இது உங்க சர்வாயுத வர்க்கம் இல்ல, உங்க சரக்கும் அல்ல. எல்லாரும் சொல்லுங்க, தேவனுடைய சரக்கு. சரி, எத்தனை பேர் ஃபாலோ பண்ணிட்டே வரீங்க? ஹல்லேலூயா. ஆமென். சரி, இப்போ 12வது வசனம் பாருங்க. அதை நான் விளக்கி சொல்ல போறது இல்ல. நீங்கள் 11வது வசனம், நீங்கள் 12. ஏனெனில் மாமிசத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு. இது ஒரு ஆவிக்குரிய போராட்டம். போராட்டம் உண்டுனா இதெல்லாம் ஆவி சம்பந்தப்பட்டது. இது வேப்பங்கொலை எடுத்துட்டா போகாது. ஆமென். வேப்பங்கொலை எடுத்துட்டு போகாது. பாருங்க, இது ஆவி சம்பந்தப்பட்டது. ஆவி சம்பந்தப்பட்டது ஆவியா தான் டீல் பண்ணணும். ஆமென். அதே மாதிரி நம்ம ஊர் நம்ம அவன் வேப்பங்கொலை எடுத்துட்டு வருவான். நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கூப்பாடு போடுவாங்க நம்ம மக்கள். ஒரு ஜபம் பண்றதுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா, இங்க வந்து ஏதாவது ஒன்று ஆடிருச்சுன்னா போதும், அவ்வளோதான். வல்லமை உண்டு 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 உண்டு, அற்புத வல்லமை. நில்றா நம்ம ஜபமே கேட்காது பாருங்க. கூப்பாடு போடுறனால இது போகாது. ஆவிக்குரியதை ஆவியா டீல் பண்ணணும். கண்ணீர்னாலையும் போகாது. ஆமென். உங்களுக்கு போராட்டம் உண்டு. டோன்ட் டீல் வித் இட் பிசிக்கலி. ஸ்பிரிச்சுவல் ஷுட் பி டெல்ட் ஸ்பிரிச்சுவலி. திருப்பி சொல்றேன், ஸ்பிரிட்டை நீங்க அடிக்கணும்னா ஸ்பிரிச்சுவலா தான் டீல் பண்ணணும். ஆமென். சோ இது ஒரு ஆவிக்குரிய போராட்டம் என்பதை மறந்துடக்கூடாது. இப்ப 13வது வசனத்துக்கு வருவோம். ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்து அங்க தரித்துக் கொள்ளுங்கள் போட்டிருக்கு, இங்க எடுத்துக்கொள்ளுங்கள் போட்டிருக்கு. வரேன், I'll come. பாருங்க, இப்போ என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆகையால் தீங்கு நாளிலே. எல்லாரும் சொல்லுங்க, தீங்கு நாளிலே. தீங்கு நாள் நல்லா கவனிங்க. தீங்கு நாள்ன்றது நான் வந்து அந்தி கிறிஸ்துவின் காலத்தை பத்தி எல்லாம் பேச வரல. 7 வருஷம் ஆச்சு, 3 வருஷம் ஆச்சு, இதெல்லாம் பேச வரல. தீங்கு நாள்னா நமக்கு வரக்கூடிய சில கஷ்ட நேரம். அந்த கஷ்ட நேரம், தீங்கு நாள்ல நீங்க எதிர்த்து நிக்கணும். நல்லா கவனிங்க, கஷ்ட நேரத்தில் எதிர்த்து நிற்க தெரியணும். தீங்கு நாள். நாங்கள் அந்த காலத்தில் என்ன தெரியுமா பண்ணுவோம்? பரீட்சை வருதுன்னா, ஸ்கூல் வரைக்கும் நல்லா படித்தேன். காலேஜ் போனதுக்கு அப்புறம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பரீட்சை பார்த்துக்குவோம்டா, பரீட்சைக்கு பார்த்துக்குவோம்டா. கரெக்டாக பரீட்சைக்கு முந்தின நாள் தான் ஃபுல்லாக நைட் உட்கார்றது, உட்காந்து விடிய படிக்கிறது. பாருங்க, நல்ல வேலை எனக்கு ஒரு நாள் அப்படி நடந்தது இல்லை, ஆனால் என் ஃப்ரெண்டுக்கெல்லாம் நடந்திருக்கு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பரீட்சைக்கு பார்த்துக்குவோம்னா கரெக்டாக பரீட்சைக்கு காய்ச்சல் வந்துடும். அரியஸ் பெரிய கப்பு கொடுத்துருவாங்க. அரியஸ் பாருங்க, நல்ல வேலை நான் அரியஸ் இல்லாமல் தப்பிச்சிட்டேன். ஆனால் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கடைசி நாள் வரைக்கும் விடாதீங்க. தீங்கு நாளில் பார்த்துக்குவோம், கஷ்ட காலத்தில் பார்த்துக்குவோம். இல்லை, தீங்கு நாளில் எதிர்த்து நிற்க இன்னைக்கே நீங்க ரெடி ஆகணும். ஆமென். சிலர் பாருங்க, சர்ச்சுக்கு வந்துட்டு நல்லா தூங்குவாங்க. யாரும் இங்க தூங்கல, சும்மா சொல்றேன், சரிங்களா? அப்புறம் கஷ்டம்னு வந்ததுக்கு அப்புறம் ஐயோ அம்மா அப்பா அண்ணா எங்க போறது, இது மொத்தத்தையுமா டீச் பண்ணிக்கிட்டு இருக்க முடியும்? பாருங்க, அப்ப நீங்க இப்பயே கவனமா இருக்கணும், சரிங்களா? அப்ப அந்த தீங்கு நாள்ல எதிர்த்து நிற்க இன்னையிலிருந்து we should prepare. Hallelujah. We should prepare. Hallelujah. பாருங்க, அப்ப அந்த தீங்கு நாள்ல don't wait for the தீங்கு நாள், don't wait for the evil days. Amen. ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளைனா எவைகளை? பிசாசின் தந்திரங்களை. வெரி குட். பிசாசை இல்ல, பிசாசின் தந்திரங்களை. ரொம்ப முக்கியம் அதான். பிசாசை எதிர்த்து நிக்கிறேன், பிசாசின் தந்திரங்களை நீங்கள் எதிர்க்கவும். என்ன பண்ணவும்? போராடவும் போடல, எதிர்க்கவும். ஏன்னா எதிர்த்தாலே போதும். ஆமென். எதிர்த்தாலே போதும். ஏன்னா வேதம் சொல்லுது, யாக்கோபு 4:7 நீங்கள் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், கர்த்தருக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் எதிர்த்து நின்னாலே போதும், அப்பொழுது அவன் ஓடி போவான். ஆமென். நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்கள் ஆகும்படிக்கு, நிற்கவும் திராணி உள்ளவர்கள் ஆகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். எல்லாரும் சொல்லுங்க, யாருடைய சர்வாயுத வர்க்கம்? தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்து அங்க தரித்துக் கொள்ளுங்கள் போட்டிருக்கு, இங்க எடுத்துக்கொள்ளுங்கள் போட்டிருக்கு. எடுத்துக்கொள்ளுங்கள்னா, இப்ப வந்து பாஸ்டர் கிளாடி எனக்கு வந்து சொல்றாரு, இந்த புக்கு உங்களுக்காக வச்சிருக்கிறேன், நீங்க போகும்போது எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டார். எடுத்துக்கோங்கன்னு சொல்லியாச்சுன்னா, இப்ப வச்சுட்டாரு, அவர் சொல்லிட்டாரு, கொடுத்துட்டாரு, போயிட்டார். இப்ப நான் என்ன பண்ணணும்னா, போகும்பொழுது நான் தான் என்ன பண்ணணும்? எடுத்துட்டு போகணும், அவ்வளவுதான். ஹல்லேலூயா. அதே மாதிரி சர்வாயுத வர்க்கம் நமக்கென்று வைக்கப்பட்டு இருக்கிறது, நீங்க தான் எடுத்துக்கொள்ளணும். நம்ம பேரை போட்டு அதுல வச்சிருக்கு, நம்ம தான் எடுத்துக்கொள்ளணும், தரித்து கொள்ளணும். ஆமென்.
பாருங்க, தேவனுடைய சர்வாயுத வர்க்கம்னு போட்டிருக்கு, நல்லா கவனிங்க. தேவனுடைய சர்வாயுத வர்க்கம், தேவனுடைய சரக்கு. இந்த பூமியில ரெண்டே ரெண்டு காரியம் தான் தேவனுடைய சரக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. 2 things. என்னன்னு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒன்று தேவனுடைய வார்த்தை, ஹல்லேலூயா. இன்னொன்று யார்? ஒன்று தேவனுடைய வார்த்தை, இன்னொன்று யார் அப்படின்னு கேட்டோடனே நீங்க கரெக்டா சொல்லிடுவீங்க, பரிசுத்த ஆவியானவர். ஆமென். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மேல போகும்போது சொல்றாரு, நான் பரிசுத்த ஆவியானவர், பரிசுத்த தேற்றவாளனை அனுப்புவேன்றார். ஹல்லேலூயா. இப்போ இந்த ரெண்டை வச்சு தான் நீங்களும் நானும் ஒரு வெற்றி வாழ்க்கை வாழும்படியாக தேவன் விரும்புகிறார். அப்ப பரிசுத்த ஆவியானவர் யார்? பரிசுத்த ஆவியானவர் தேவன். அப்ப தேவனுடைய சர்வாயுத வர்க்கம் என்ன? இன்னும் ஒண்ணுதான் மிச்சம் இருக்கு. தேவனுடைய சர்வாயுத வர்க்கம் அப்படின்னு சொன்னா இந்த பூமியில ரெண்டை தான் விட்டுட்டு போயிருக்கிறார். ஒன்னு ஆவியானவர், இன்னொன்னு வார்த்தை. ஆனா பரிசுத்த ஆவியானவர் யாரு? தேவன். அவர் தேவனாக இருக்கிறார். அப்ப தேவன் அவர்னா தேவனுடைய சர்வாயுத வர்க்கம் என்ன? வார்த்தை. ஹல்லேலூயா. இட் இஸ் a word. ஹல்லேலூயா. அப்ப என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சர்வாயுத வர்க்கம் வார்த்தை என்பதை இன்னைக்கு காண்பிக்க போறேன். அவ்வளவுதான். இந்த சர்வாயுத வர்க்கம்னானே நீங்க நினைச்சிடக்கூடாது ஒரு கேடகம், ஒரு ஈட்டி, ஒரு வாள் இதெல்லாம் நம்ம எடுத்துட்டு அப்படியே சுத்திக்கிட்டு நிக்கணும் அப்படின்றது கிடையாது. இன்னைக்கு ஒரு காரியத்தை சொல்ல போறேன், தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். வார்த்தை, 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 வார்த்தை. அந்த வார்த்தையை நீங்க பிடிச்சிட்டீங்கன்னா தீங்கு நாள்ல நீங்க அவனை எதிர்த்து நிற்க முடியும். ஹல்லேலூயா. அந்த மறுரூப மலையில ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எப்படி ஜெயிச்சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்படி ஜெயிச்சார்? வார்த்தையினால ஜெயிச்சார். ஹல்லேலூயா. வார்த்தை தெரியணும், வார்த்தை தெரிஞ்சாலும் ஜெயிக்க முடியும். ஏன்னா அவன் தீங்கு நாள்ல தந்திரமா தான் வருவான். பாருங்க, சும்மாலாம் வர போறது இல்லை. he comes தந்திரமா வருவான். நான் பாருங்க, ஒரு நாள் லாஸ்ட் ஈஸ்டர்ல, இந்த ஈஸ்டருக்கு, இந்த வருஷத்துல ஈஸ்டருக்கு நான் தான் மெசேஜ் கொடுத்தேன். செய்தி கொடுக்கும் பொழுதே பார்த்தீங்கன்னா, நான் ஒரு பயங்கர இன்டென்ஸ் பெயினோட தான் நான் நின்று கொண்டு செய்தி கொடுத்துட்டு இருந்தேன். உயிர் தெழுந்த வல்லமை தேவன் உங்களை அப்படின்லாம் பேசிக்கிட்டு இருந்தேன் வச்சுக்கோங்களேன். பட் இந்த பக்கத்தில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பயங்கரமான ஒரு வலி, அடி வயிற்றுல ஒரு பயங்கரமான வலி. வீட்டில் படுத்தேன்னா திரும்பி படுக்கிறது கூட முடியாது. எந்திரிக்கணும்னா அப்படி ஊண்டிக்கிட்டு ஏதோ வயசான காலத்தில் எந்திரிக்கிற மாதிரி எந்திரிக்க வேண்டியது இருக்கும். அப்படி இப்படின்னு திரும்பினா பயங்கரமான ஒரு வலி இருக்கும். பாருங்க, ஏறக்குறைய ஒரு 4-5 வாரங்களுக்கு மேலாக தட் வாஸ் ப்ரொலாங்கிங். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 6-7 வாரம் அந்த டைமில் ஒரு நாள் நான் வீட்டில் கதவு மூடி ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன். அது என்னன்னே எனக்கு தெரியல. பட் அது பயங்கர ஒரு பெயினில் இருக்குது, அது தெரியும் எனக்கு. நான் ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, திடீர்னு எனக்கு ஒரு சில ஊழியக்காரர்கள், சின்ன சின்ன வயசில் போனவங்க ஊழியக்காரங்கள் எல்லாம் படத்தை காமிச்சிட்டு, மகனே உனக்கும் ஊழியம் முடிஞ்சிருச்சு, அதனால் நீ எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்திக்கொள், ரெடி ஆயிக்கோ அப்படின்ற மாதிரி. ஆனால் பாருங்க, மகனே நீ ஆயத்தப்படுத்திக்கொள், உனக்கு டைம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு ஏன்னே தெரியல, அப்படி ஒரு சிரிப்பு வந்துச்சு. நான் உளுந்து சிரிச்சுட்டு நான் சொன்னேன், இந்தா பாரு, என்னையெல்லாம் அதுக்குள்ளே எடுக்க முடியாது. ஏன்னா உன்னால் என்னை தொடவும் முடியாது, உன்னால் என்னுடைய இதை கூட தொட முடியாது. இப்படி தான் சொன்னேன், உன்னால் என்னுடைய இதை கூட தொட முடியாது. ஏன்னா என் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. என்னைய தொடணும்னா தேவனை தொடணும், அடுத்த கிறிஸ்துவை தொடணும், அதுக்கப்புறம் தான் நீ என்னைய தொட முடியும் அப்படின்னு சொல்லி சிரிச்சேன். பாருங்க, நீங்கள் நம்புவீங்களோ நம்ப மாட்டீங்களோ, கொஞ்ச நேரம் சிரிச்சு முடிச்சதுக்கப்புறம் அதுவும் போயிருச்சு, வலியும் போயிருச்சு. That was a spiritual thing. பாருங்க, அது எதுக்கு சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவன் எப்படி வரான் தெரியுமா? மகனே தெரியல அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே சொல்லுங்க ஆண்டவரே, போய் சேர வேண்டியதான். பாஸ்டர் கிளாடி எனக்கு ஃபியூனரல் சர்வீஸ் நடத்திருப்பாரு. பாருங்க, அவன் அப்படிதான் வருவான். பாருங்க எப்படின்னா, யூ ஷுட் நோ. அவன் பாருங்க, இன்னைக்கு நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கீங்கன்னா, அது இப்படி சொன்ன உடனே இன்னைக்கு நைட்டு, மகளே உனக்கு முடிந்தது அப்படின்னு சொன்னா நீங்க என்ன பண்ணிடுவீங்க? இன்னைக்கு பிரதர் பிரசங்கம் பண்ணாரு, இயேசுவின் நாமத்தில் போன்றுவீங்க. இன்னைக்கு வர மாட்டான். இன்னும் 4 மாசம் கழிச்சு 12 மணிக்கு. அது எப்படி வருவானா, 4 மாசம் கழிச்சு 12 மணிக்கு நீங்க நல்ல மெசேஜ் கேட்டு ஸ்ட்ராங்கா இருக்கும்போது வர மாட்டான். அப்பதான் பாத்தீங்கன்னா உங்க பக்கத்து வீட்டில் ஒரு அம்மா பொட்டுன்னு போயிருக்கும். அந்த அம்மா அப்படியே டிவி பார்த்துட்டு இருக்க போகும்போது அப்படியே வேர்த்திருக்கும். வேர்த்த உடனே ஹஸ்பண்டை சொல்லிப்பாங்க, எப்பா தாக எடுக்குதுப்பா, கொஞ்சம் தண்ணி கொண்டு வாங்கப்பா அப்படின்ட்டு இருப்பாங்க. அவர் தண்ணி எடுக்க போன நேரத்தில் அந்த அம்மா பாவம் தண்ணி கூட குடிக்காம போயிருச்சு அப்படின்னு செய்தி ஏற்கனவே மண்டைக்குள்ள இருக்கும். அதே மாதிரி நீங்கள் வீட்டில் உட்காந்துருப்பீங்க, ஆனால் டிவி பார்க்க மாட்டீங்க. நீங்கள் என்ன, நீங்கள் டிவி பார்க்குற ஆள் இல்லை, ஆனால் டிவி முன்னாடி உட்காந்துருப்பீங்க. அதே மாதிரி உங்களுக்கு வேர்க்கும்.
அதுக்கு முந்தின நாள் இந்த செய்தியை வேற ரொம்ப பேசியிருப்பீங்க. பாவம் அந்த அம்மா போயிருச்சு, பாவம் அந்த அம்மா போயிருச்சு, பாவம் அந்த அம்மா போயிருச்சு. இன்னைக்கு பார்த்தா உங்களுக்கு வேர்க்கும். வேர்த்தா பரவாயில்ல, தண்ணி தான் எடுக்கும். தண்ணி தான் எடுத்தா பரவாயில்ல, அந்த நேரத்தில் கரெக்டாக அவங்க ஹஸ்பண்டும் பக்கத்தில் இருப்பார். அவர் அந்த நேரத்தில் ஊருக்கு போயிருந்தாலும் பரவாயில்ல, எல்லாம் அப்படியே ஃப்ளாஷ்பேக் கரெக்டாக அடிச்சுட்டு வரும் பாருங்க. இப்போ இவர்கிட்ட தண்ணி சொல்லுவோமா வேண்டாமா? அப்படிதான் வருவான். நீ என்ன அவன் தந்திரமா வரானா, அதான் தட் இஸ் இஸ் வே, இஸ் மெத்தோடியா. அவன் கரெக்டாக பிளான் பண்ணி பிளாட்ஃபார்மை போட்டுட்டு தான் அடிக்க வருவான். 2 கொம்போட வந்தானா நீங்கள் விரட்டிடுவீங்க. ஸோ யூ ஷுட் நோ. அப்போ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தீங்கு நாளில் எதிர்க்க உங்களுக்கு தெரியணும்னா வசனம் உங்களுக்கு தெரியணும். யார் அது என்ன ஏதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா யூ வில் நோ. ஹல்லேலூயா. தேவன் சொல்றதுக்கு முன்னாடி நீங்க போக முடியாது. தேவன் அவர் நீடித்த நாட்களினாலே நம்மளை திருப்தியாக்குகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். சரி, இப்போ 14, 15, 16, 17 வேகமா பார்ப்போம். சரிங்களா? பாருங்க, இது என்னன்றதை நான் உங்களுக்கு வேகமா சொல்லிடுறேன். 14வது வசனம். இப்பதான் சர்வாயுத வர்க்கம்னா என்னன்னு பாருங்க. ஏற்கனவே சொல்லிட்டேன், இது எல்லாமே வார்த்தை. ஹல்லேலூயா. தேவனுடைய சர்வாயுத வர்க்கம் வார்த்தை தான். வார்த்தையை பிடிச்சுக்கணும். பாருங்க என்னென்ன பாருங்க. சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையிலே கட்டினவர்களாயும். அறைனா என்னது? இடுப்பு. வெரி குட். இடுப்புல நாங்கள் அந்த காலத்தில் செய்தி கேட்டிருக்கோம். எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரதர் உண்மையை பேசணும், பிரதர் சத்தியத்தை பேசணும், உண்மையை பேசணும். நீங்க உண்மையை பேசாம பொய்யை பேசுனீங்கன்னா ஒரு நாள் அந்த பொய், அந்த உண்மை அம்பலமாகும் பொழுது எப்படி நம்ம பேண்ட்டை போட்டுட்டு கீழே விழுந்துடாம இருக்கிறதுக்கு பெல்ட்டை கட்டுறோமோ, அது மாதிரி உண்மைன்ற சத்தியம்ன்ற அந்த பெல்ட்டை கட்டி இருக்கணும். இல்லைன்னு கேட்டீங்கன்னா, பொய் சொன்னோம்னா திடீர்னு பெல்ட் அவுந்துருச்சுன்னா பேண்ட் கலண்டு விழுந்து அவமானம் தெரிஞ்சிடுற மாதிரி. திடீர்னு பொய் உங்களுக்கு வெளிப்பட்டுருச்சுன்னா, உண்மை வெளிப்பட்டுருச்சுன்னா அம்பலமாகி போயிடும், அவமானப்பட்டுருவீங்க. அதனால எப்பவும் தேவனுடைய பிள்ளைகள் உண்மையே பேசி அப்படின்னு பேசியிருக்கோம் பாருங்க. ஆனா இங்க நீங்க பேசுற உண்மையை பத்தி பேசவே இல்லை. ஏன்னா இது உங்களுடைய சர்வாயுத வர்க்கம் இல்ல, இது உங்களுடைய சரக்கு இல்ல, இது தேவனுடைய சரக்கு. ஹல்லேலூயா. தேவனுடைய சரக்குன்னா இது ஏன் சரக்கு இல்லைன்னா அப்ப அது என்ன? சத்தியம்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, யோவான் 17:17 சொல்லுகிறது, அவருடைய வசனமே சத்தியம். ஆமென். அப்ப சத்தியம்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இது. அப்ப இடுப்புல கட்ட சொல்லியிருக்க, எங்க கட்ட சொன்னா நாங்க எதையாவது நல்லா கட்டி போடுங்க. சரி பாருங்க, எங்க கட்ட சொல்லியிருக்கா? 1 பேதுருவின் புத்தகம் 1 பேதுரு 1:13 வாசிப்போம். 1 பேதுரு 1:13. ஆகையால் நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு தெளிந்த புத்தி, போதும், தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள். எந்த அறையை கட்டணுமா? இதெல்லாம் இது சம்பந்தப்பட்டது. எல்லாம் கொஞ்சம் தலையை தட்டி சொல்லுங்களேன். இது சம்பந்தப்பட்டது, புத்தி சம்பந்தப்பட்டது. கொஞ்சம் வசனம் தெரிஞ்சுக்கணும். ஹல்லேலூயா. ஆமென். இந்த மனதை சத்தியத்தினால மறுரூபமாக்கணும். You should renew your mind with the word of God. ஹல்லேலூயா. அப்ப இத கட்டணும், தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருக்கணும். அதுதான் போட்டுருக்கு பாருங்க. சரி, அப்ப பாருங்க, அடுத்தது அடுத்த சர்வாயுத வர்க்கம் என்னது? நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும். நீதி என்னும் மார்க்கவசம் அப்படின்னு சொன்னா இது உங்களுடைய நீதி அல்ல. ஏற்கனவே சொல்லிட்டேன், அது தேவனுடைய சர்வாயுத, உங்களுடைய நீதி இல்ல. நம்ம செய்யற நீதி தான் பிரதர் நமக்கு மார்க்கவசமா இருக்கும், நம்ம நீதியா இருந்தாதான் நம்ம நிமிர்ந்து நிக்க முடியும். நோ 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 நோ. நீங்க நிமிர்ந்து நிக்கிறது உங்க நீதி இல்ல. நான் பாருங்க 2002 தான் தேவ நீதின்ற ஒரு செய்தி எடுக்கும் பொழுதுதான் எனக்கு இந்த நீதினா என்னன்னே புரிஞ்சிச்சு பாருங்க. வார்த்தையிலிருந்து இப்ப படிக்க எனக்கு அந்த நீதி என்கிற, நான் நீதிமான், இயேசுவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்ட நீதிமான், சுய நீதியில் அல்ல, என் சொந்த நீதியில் அல்ல. ஏன்னா என் சொந்த நீதி அழுக்கும் கந்தையுமாய் இருக்கிறது, அழுக்கான கந்தையை போல இருக்கிறது. அதனால தேவனுடைய நீதி அப்படின்றதெல்லாம் வசனத்திலிருந்து தெரிய ஆரம்பிச்சேன். ஒரு வசனத்தை வாசிப்போம். எபிரேயர் 5:13. எபிரேயர் 5:13 பாருங்க, இந்த நீதியை குறித்து என்ன போட்டிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாலுண்கிறவன் குழந்தையா இருக்கிறபடியினாலே நீதியின் வசனத்தில் பழக்கமில்லாதவனாய் இருக்கிறான். எல்லாம் சொல்லுங்க, நீதியின் வசனம். பால் உண்கிறவன் குழந்தையா இருக்கிறதுனால நீதியின் வசனத்துல பழக்கம். நிறைய பேருக்கு புரியுறதே இல்லை பாருங்க. நீதிமான், எத்தனை பேர் நீதிமான் அப்படின்னு சொன்னா யோசிக்கிறாங்க. ஏமேன். இயேசுவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்ட நீதிமான் அப்படின்ற ஒரு தைரியம் தெரிஞ்சாதான் உங்களால நிமிர்ந்து நிக்கவே முடியும். ஹல்லேலூயா. உங்க சொந்த நீதியில் அல்ல. நீங்க எப்படி பிசாச தைரியமா நிப்பீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஐ அம் a righteous person. எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இயேசுவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டவன். இது வசனத்துல இருந்து நமக்கு தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சாதான். பாருங்க, சங்கீதம் 112 பாருங்க. இதெல்லாம் ஒரு சர்வாயுத வர்க்கம் பாருங்க. இந்த நீதிமான், நீதி, இந்த வசனம், இந்த காரியங்கள்லாம். பால் உண்கிறவன் குழந்தையாய் இருக்கிறபடினாலே நீதியின் வசனத்துல பழக்கம் இல்லாதவனாய் இருக்கிறான். நீதியின் வசனம், அதுவும் வசனம் தான் பாருங்க. நீதின்றது வசனம். 6வது வசனம் வாசிக்கிறேன் பாருங்க. 112:6. நானே வாசிக்கிறேன் பாருங்க. சங்கீதம் 112:6. அவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படாதிருப்பான்.
ஏன்னா அவன்கிட்ட மார்க் அவசரம் இருக்கு, அசைக்கப்பட போறது இல்ல. நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன். அவன் யாருன்னா நீதிமான். துர்ச்செய்தியை கேட்கிறதுனாலே அவன் என்ன பண்ண போனான்? பயப்படான். அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாயிருக்கும். அவன் இருதயம் உறுதியாயிருக்கும். அவன் தன் சத்துருக்களின் சரி கட்டுதலை காணும் மட்டும் பயப்படாதிருப்பான். ஹல்லேலூயா. சோ ஏன்னா அவன் அந்த சர்வாயுத வர்க்கத்தை தரிச்சிருக்கிறான். அப்ப நீதி என்பதும் வசனம். ஹல்லேலூயா. 15 வசனத்துக்கு வருவோம். எபேசியர் 6:15. சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சை. சுவிசேஷம்னா என்னன்னு தெரியுமா? நற்செய்தி. நற்செய்தி எங்க போய் நீங்க பார்க்கலாம்? வசனத்துல தான் பார்க்கலாம். அப்ப சுவிசேஷம் என்பது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, it is too good to be a good news. It's a gospel. அந்த சர்வாயுத வர்க்கமும் என்னது? வசனம் தான். இப்ப சுவிசேஷம் நம்ம அது ரெடியா இருக்கணும். எப்ப ரெடியா இருப்பேன்னா, எப்ப நான் நிரம்பி வெளியிறனோ அப்பதான் நான் ரெடியா இருப்பேன். ஆமென். ஹல்லேலூயா. ஆத்மாவை குறித்து ஒரு பாரம் வரும்னா, சிலருக்கு பாத்தீங்கன்னா நரகம் இருக்கு, பரலோகம் இருக்கு, நம்புறீங்களான்னு கேட்டா சில விசுவாசிகளே நம்ப மாட்டேன்றாங்க. அப்புறம் எங்க ஆத்ம பாரம் வரும் பாருங்க. அப்ப என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, we should know that. இப்ப எனக்கு பாத்தீங்கன்னா இயேசுவின் தழும்புகளால் சுகமானன்றது எனக்குள்ள நிரம்பி வலியுதுன்னு சொன்னீங்கன்னா எப்பவுமே ரெடியா இருப்பேன். வியாதிப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னா நான் போய் சொல்லுவேன், ஐயோ நான் ஒரு நற்செய்தி சொல்றேன், இயேசு உங்களுடைய வியாதி எல்லாவற்றையும் அவர் சுமந்து தீர்த்துட்டாருங்க, அவருடைய காயங்களால நீங்க சுகமாயிட்டீங்கன்றதை உடனே சொல்லுவேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, சுவிசேஷம் என்கிற நற்செய்தி, நல்ல செய்தியை ரெடியா வச்சிருக்கிறேன். எனக்குள்ள இருந்தாதான் அது வரும். அப்ப நான் அதுல நிரம்பணும், வசனத்துல நிரம்பணும். அதுவும் வசனம் தான். சரிங்களா? அப்ப வார்த்தை. சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சையை கால்களிலே தொடுத்தவர்களாயும் பொல்லாங்கனையும் அக்னி ஆஸ்திரங்களை அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றுக்கும் மேலாக, இது எல்லாத்துக்கும் மேலா, இது வரைக்கும் சொன்ன எல்லா ஆயுதத்துக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாய் நில்லுங்கள். ஹல்லேலூயா. விசுவாசம் எப்படி வரும்? விசுவாசம் எப்படி வரும்? கேள்வினால வரும். எதை கேட்கறனால வரும்? சன் நியூஸை கேட்கறனால வராது, வார்த்தையை கேட்கறனால வரும். அதுவும் எதோட சரக்கு? வசனத்தோட சரக்கு. ஹல்லேலூயா. என்னுடைய நம்பிக்கை இல்ல, தன் நம்பிக்கையில நிப்பான் இல்ல, விசுவாசம், அதுவும் அவருடைய வசனம் தான். ஹல்லேலூயா. அந்த சர்வாயுத வர்க்கத்தை தெரிஞ்சுக்கோங்க. எல்லாம் வசனம். இதை நான் கேட்டுட்டே இருக்க மனம் புதிதாக அறையை கட்ட எனக்குள்ள விசுவாசம் வர ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. விசுவாசம் என்னும் கேடகம், இரட்சணியம் என்னும் தலைச்சீராவையும். இரட்சணியம். ஹல்லேலூயா. இரட்சணியம். இரட்சணியம் என்ன அப்படி கேட்டீங்கன்னா, ரட்சிப்புன்னு சொன்னீங்கன்னா விடுதலை. ரொம்ப இதை விளக்கி சொல்ல விரும்பல. ரட்சிப்புனா விடுதலை. விடுதலை எப்போ வரும் தெரியுமா? சத்தியத்தை அறிவார்கள், அறிந்த சத்தியம் அவர்களை விடுதலையாக்கும். விடுதலையாங்க. அப்ப எப்பவுமே இந்த சத்தியத்தை குறிச்ச ஒரு எண்ணம் இருக்கணும். ரட்சிப்பு, நான் ரட்சிக்கப்பட்டு இருக்கின்ற ஒரு பாவ மன்னிப்பு நிச்சயம் இருக்கணும். ரட்சிப்பு நிச்சயத்தோட ஜனங்கள் போகணும். ஆமென். பிசாசு அதான் ஒரு போன தடவை பேசும்போது அந்த சந்தேகம் வரக்கூடாது. நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேனா ரட்சிக்கப்படலையா அப்படின்னு சந்தேகம் வரக்கூடாது. உங்களுக்கு ஸ்ட்ராங்கா தெரியணும். அது எப்ப ஸ்ட்ராங்கா தெரியும்னா, அந்த வசனத்துல இருந்து தான் தெரியும். நான் யாரு? தேவனுடைய பிள்ளை, தேவனால நேசிக்கப்பட்டவன். அவர் என்ன கைவிடுகிறது இல்லை, என்னை விட்டு விலகுவதும் இல்லை, என்னை கைவிடுவதும் இல்லை. இதெல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா எப்பவுமே நம்ம ஸ்ட்ராங்கா இருப்போம். ஏமே. ரட்சணியம் என்னும் தலைச்சீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். போதும், அதோட நான் நிப்பாட்ட போறேன். இப்ப தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயம். தேவ வசனம்னா என்னது? வசனம். அப்ப எல்லாமே என்னதான்? வசனம். தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயம். தேவ வசனம் நிறைய பேர் நினைச்சிடக்கூடாது, இது நினைச்சிடக்கூடாது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அங்க என்ன போட்டிருக்குன்னா, லோகோஸ்னு போடல, ரேமான் போட்டிருக்கு. ஹல்லேலூயா. ரேமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த சூழ்நிலைக்கான அந்த நேரத்திலே பேசப்படுகிற வார்த்தை. ஹல்லேலூயா. அது எங்க இருந்து வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க இருந்தா வரும். ஏமே. சிலவங்க சொல்லுவாங்க, நான் கார்ல என்னோட ஆவியின் பட்டயத்தை வச்சுட்டு வந்துட்டேன், கத்தியை வச்சுட்டு வந்துட்டேன், அதை எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வருவாங்க. இயேசுவின் நாமத்தினால வெட்டுகிறேன் அப்படின்வாங்க, ஏதோ கத்தியை வச்சு வெட்டுற மாதிரி. இது இல்ல, பேசணும். ஹல்லேலூயா. மக்கைரா என்று போட்டிருக்கு. மக்கைரான்னு சொல்லும்போது பெரிய வாள் கிடையாது பாருங்க, ஒரு சின்ன ஒரு டேகர். அது வார்க்கு யூஸ் பண்ணுவாங்க. டேகர்னு சொல்லும்போது ஒரு கத்தி, நல்லா இவ்வளவு நீளத்துக்கு இருக்கும். ஆண்டவர் கூட சொல்றாரு, பட்டயம் வச்சிருக்கீங்களான்னு கேட்கிறாரு. பேதுரு சொல்றாரு, 2 பட்டயம் இருக்குன்றார். 2 பட்டயம் போதுன்றாரு. மக்கைரா அதே வார்த்தை தான் யூஸ் பண்ணப்பட்டிருக்கு, பட்டயம். அப்ப இந்த வசனத்தை குறித்து பட்டயம் சொல்லுங்க, இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் போட்டிருக்கு. பட்டயம் சொன்ன உடனே நீங்க பாட்டுக்கு கத்தின்னு யோசிச்சுட்டு இருக்க கூடாது. சர்வாயுத வர்க்கம்னே கேடகம், மார், கவசம் அப்படின்லாம் அதெல்லாம் யோசிக்காதீங்க. சரிங்களா? ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா, வெளிப்படுத்தல் விசேஷம் 1:16, அதோட முடிச்சிடறேன், அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. வெளிப்படுத்தல் 1:16 போட்டிருக்கு, தமது வலது கரத்திலே 7 நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டிருந்தார். அவர் வாயிலிருந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டது. இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தல் விசேஷத்துல யோவான் அப்போஸ்தலருக்கு காட்சி கொடுத்த போது அவர் வாயிலிருந்து என்ன வந்துச்சு? இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். அப்படின்னு நீங்க இப்படி நினைக்க கூடாது. அவர் வாயால் அப்படின்னு ஒரு கத்தி இப்படி வெளியில வந்துட்டு வெளில வந்துட்டு போச்சு.
அதை வந்து ஒரு ஒப்புமையாக ஒரு 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 பிக்சர் பண்ணி காமிக்கிறதுக்காக இருபுறமும் கருக்குள்ளப்பட்டே வாயிலிருந்து வந்துச்சுன்னு போட்டிருக்கு. சரிங்களா? அதனால உடனே இதை கத்தி வெட்டுறேன் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருக்க கூடாது. எல்லாமே வார்த்தை. ஹல்லேலூயா. வார்த்தை. இந்த வார்த்தையை நீங்க தியானிக்கணும், இந்த வார்த்தையை நீங்க அறிந்து கொள்ளணும், இந்த வார்த்தையை கிரமமா வாசிக்கணும், படிக்கணும், இதுல நேரம் செலவழிக்கணும், தியானிக்கணும். இதுல நீங்க முங்க 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 என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க எதுல திராணி உள்ளவர்களாக, பிசாசின் தந்திரங்களை எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகிறீங்க. கர்த்தரிலும் அவருடைய பலத்த சத்துவத்தின் வல்லமையில நீங்க என்ன பண்ண ஆரம்பிக்கிறீங்க? பலப்பட ஆரம்பிக்கிறீங்க. இப்போ உங்களால தீங்கு நாள்ல என்ன பண்ண முடியும் தெரியுமா? எதிர்த்து நிற்க முடியும். நீங்க எதிர்த்து நின்னீங்கன்னா அவன் என்ன பண்ணிடுவான் தெரியுமா? ஓடிடுவான். ஹல்லேலூயா. So all you need is the word. Hallelujah. The word of God. Hallelujah. Word of God. எல்லாம் உங்க பைபிளை உயர்த்தி பிடிச்சுக்கோங்க. Amen. அடுத்த தடவை வரும்போது பைபிள் இல்லாதவங்க இந்த வெளியில போனோடனே கூட ஒரு பைபிள் கடை வச்சிருக்கிறாங்க. தயவு செஞ்சு ஒரு பைபிளை வாங்கி, அடுத்து இந்த தடவை பற்றி கவலையே இல்லை, ஆனால் ஒரு பைபிளை வாங்கிருங்க. ஹல்லேலூயா. நம்ம போடுறாங்க, எல்லாம் போடுறாங்க, ஆனால் அந்த பைபிளை தூக்கி கொஞ்சம் பார்ப்போம். சில சமயம் எனக்கே பாருங்களேன், இந்த மொபைலில் பார்க்குறேன், எல்லாத்துலேயும் பார்க்குறத விட இதை திறந்து இப்படி பார்த்தோம்னா அதில் ஒரு விசேஷம் இருக்குங்க. என்னதான் நான் அந்த காலத்து ஆளுன்ற மாதிரி சொல்கிறேன்னு சொல்ல இல்லை, எல்லாம் இருக்குது, எல்லா ஸ்பீடு டெக்னாலஜிலாம் இருக்கு. ஆனாலும் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் திறந்து படிச்சு இல்லைன்ற அண்டர்லைன் போட்டால் தாங்க கொஞ்சம் மனசு திருப்தியாக இருக்கு. Amen. So I encourage you people to buy a Bible. Hallelujah. Amen. So buy it. Amen. Buy it, வீட்டில் வச்சுட்டு வந்துடாதீங்க, அடுத்த சண்டைக்கு கொண்டு வாங்க. Hallelujah. ஏன்னா சில சமயம் இப்படி பார்த்து படிக்கும் போது நல்லா இருக்குது. சரிங்களா? வார்த்தை. Hallelujah. வார்த்தை தான் நமக்கு வெற்றி தரக்கூடியதாக இருக்கிறது. Hallelujah. Amen. அப்படி எழுந்திருப்போமா? ஜெபம் பண்ணுவோம். Thank you Father. Thank you Lord. Hallelujah. Glory to you Lord. Rima Shandala Rabadiala Roko. வார்த்தையின் பிரசித்தம் வெளிச்சம் தந்து பேதையை உணர்வுள்ளவனாக்கும் என்று வசனம் சொல்லுது. 119, 130 சங்கீதம். வார்த்தையின் பிரசித்தம் பேதையை உணர்வுள்ளவனாக்குகிறது, வெளிச்சத்தை தருது, பேதையை உணர்வுள்ளவனாக்குது. இந்த வார்த்தையின் பிரசித்தம் இன்னைக்கு நமக்கு ஆண்டவர் சில காரியங்களை போதித்து இருக்கிறார். அது நமக்கு வெளிச்சம் கொடுத்திருக்குது. இந்த வெளிச்சத்தில் நீங்க வெளிச்சம் காணணும். Amen. You have to see light in the light. வெளிச்சத்திலே வெளிச்சம் காண வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு நீங்களும் நானும், சத்துரு போராட்டம் நமக்கு உண்டு, இல்லைன்னு சொல்லல. பிசாசு எதிராளியாக இருக்கிறான். ஆனா அவன் தந்திரமா வரான்றதை நீங்களும் நானும் வேதத்திலிருந்து படித்து கொண்டோம். அவனை எப்படி நம்ம எதிர்க்கணும் அப்படின்னு சொல்றதுக்கும் இன்னைக்கு வேதத்திலிருந்து படித்து கொண்டோம். அவருடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளணும். அவருடைய சத்தியத்தை நம்ம மனதில் வச்சு மறுரூபமாக்கணும். தேவ நீதியை நம்ம அணிந்து கொள்ளணும். நம்ம சொந்த நீதியின் மேல நம்ம நம்பிக்கை வைக்காம அவருடைய நீதியை அணிந்து கொள்றோம். சுவிசேஷம் என்கிற அந்த ஆயத்தம் என்கிற பாதரட்சியை போட்டுக்கொள்றோம். ரட்சணியம் என்கிற தலைச்சிரா வச்சுக்கிறோம். எப்பொழுதுமே I should know that I am saved. அந்த காஸ்பல் எப்பொழுதுமே நான் சொல்லக்கூடியவனாக இருக்கணும், ஆயத்தமா இருக்கணும். ஏன்னா சில நேரத்தில் நான் பார்த்திருக்கேன், நான் ஊழியம் செய்யறது எனக்கே சில நேரத்தில் ஊழியம் செய்யும். Sometimes that helps me. So you should be ready. விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடிச்சுக்கோங்க. அதுவும் வசனத்திலிருந்து தான் வருது. தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயம் உங்களை என்னையும் ஜெயமுள்ளவர்களாய் கர்த்தர் இந்த பூமியிலே வச்சிருக்கிறார். We are more than a conquerors in Christ Jesus. Hallelujah. Thank you Father. Thank you Lord. Oh, we give you thanks.